கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். பரலோக ரகசியங்கள் என்கிற தலைப்பில் எங்களுடைய யூடியூப் சேனலை அனைத்து சகோதர சகோதரிகளும் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறோம். இது ஒரு அருமையான பொக்கிஷல் அடங்கிய ஒரு சேனல். இது வியாபார நோக்கத்திற்காக ஆரம்பிக்கப்பட்ட சேனல் அல்ல. இது உண்மையாக தேவனுடைய பிள்ளைகள். நம்ம ஏற்கனவே கடந்த வாரத்தில் பார்த்தோம் இல்லையா, வானத்து நட்சத்திரம் கடற்கரை மணல், ஒரு மிகப்பெரிய தீர்க்க தரிசனம். அதில் பரலோக ராஜ்யத்திற்கு தேவன் யாரை அழைத்திருக்கிறாரோ அவர்கள் மாத்திரம்தான் இந்த சேனலை நம்ம என்ன செய்ய முடியும், பார்த்து புரிந்து கொள்ள முடியும். சரியா? அந்த அடிப்படையில் கடந்த வாரத்தில் நம்ம 2ஆம் உலகம் பார்த்தோம். ஞாபகம் இருக்குங்களா? 2ஆம் உலகம் அதனுடைய 2வது பாகத்தை நம்ம பார்த்தோம். அதில் 2ஆம் உலகத்தில் என்ன நடந்தது என்கிறதை பார்த்துருக்குறோம், நடந்து கொண்டிருக்கிறதும் பார்த்துட்டோம். ஸோ 1ஆம் உலகத்தில் தேவன் ஆதாமை உருவாக்கி ஒரு தெய்வ பக்தி உள்ள சந்ததி வரணும்னு தேவனுடைய ஒரு சித்தமாக இருந்தது. அது தொடர்ச்சியாக அந்த சம்பவங்களை நம்ம பார்க்கும் பொழுது 1ஆம் உலகம் ஒரு ராஜ்யத சந்ததி வந்துடுச்சு. அதற்கு காரணம் ஒரு தெய்வ பக்தி உள்ள ஒரு முற்பிதா அங்கே இல்லாமல் போயிட்டார். அதனால் தேவனுடைய திட்டம் 2ஆம் உலகத்தில் ரொம்ப கிராண்டாக ஸ்டார்ட் ஆச்சு. அப்போ 2ஆம் உலகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல முற்பிதாவை தேவன் தேர்ந்தெடுத்தார். அந்த முற்பிதா ஆபிரகாம். 1ஆம் உலகம் தாம் அதிகம் நேசித்த மனைவிக்காக தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போயிட்டார் ஆதாம். 2ஆம் உலகம் தாம் அதிகம் நேசித்த மகனையே தேவனுக்கு பலியாக கொடுக்கறதுக்கு துணிஞ்சார் விசுவாசத்தின் மூலம். ஸோ விசுவாசம் ரொம்ப முக்கியம். அந்த ஒரு அடிப்படையில் 2வது உலகத்தில் தேவனுடைய பிளான் ரொம்ப கிராண்டாக ஸ்டார்ட் ஆச்சு. அதனுடைய தொடர்ச்சி இன்னைக்கு வரைக்கும் என்ன நடக்குதுன்னு கடந்த வாரத்தில் பார்த்தோம். அதில் விசேஷமாக நம்ம கவனிக்கும் போது 1ஆம் உலகம் ஆதாமிலிருந்து நோவா வரைக்கும், 2ஆம் உலகம் நோவாவிலிருந்து இன்னைக்கு வரைக்கும், 3ஆம் உலகம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய ராஜ்யம். ஸோ இந்த ராஜ்யம் வருவதற்கு முன்பாகவே இந்த 2ஆம் உலகத்தில் ஒரு முற்பிதாவை தேவன் ஏற்படுத்தி அவருக்கு ஒரு டெஸ்ட் வச்சு அந்த டெஸ்ட்டில் இருக்கக்கூடிய விசுவாசத்தின் மூலம் ஒரு தெய்வ பக்தியுள்ள சந்ததியை உருவாக்க வேணுங்கிறது தேவனுடைய சித்தம். ஸோ அதனால தான் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஆசீர்வாதத்தை அங்கே ஆபிரகாம் சொல்கிறார். நான் உன் சந்ததியை இல்லையா வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலத்தனைப் போலவும் பெருக பண்ணுவேன். அப்புறம் அந்த சந்ததி வந்ததுக்கப்புறம் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜனங்களையும் ஆசீர்வதிக்கிறேன். வானத்து நட்சத்திரம்ங்கிற ஒரு சந்ததி வரணும், கடற்கரை மணல்னு ஒரு சந்ததி வரணும். இவங்க ஒரு தெய்வ பக்தியுள்ள சந்ததியாக மாறணும். இவங்களை கொண்டு பூமியில் இருக்கிற சகல ஜனங்களையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். தேவன் சொன்னார் இல்லையா? இந்த தீர்க்க தரிசனம் தான் இப்போ நம்ம தொடர்ச்சியாக நம்ம பார்த்துட்ருக்குறோம். அப்போ அந்த 3வது ராஜ்யம், அதாவது 3வது உலகம் வரும்போது ஒரு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய ராஜ்யம் அது எப்படி இருக்கும்? 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் பார்த்தோம் இல்லையா? அவருடைய வாக்குத்தத்தத்தின்படி நீதி வாசமாயிருக்கும் புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். ஸோ அப்போ புதிய வானம் என்கிறது வானத்திற்குரிய அரசாட்சி, பரலோகத்தில் உட்கார்ந்து அரசாட்சி பண்ணுற ஒரு நிலைமை. புதிய பூமிங்கிறது பூமிக்குரிய புதிய ஒரு அரசாட்சி. பூமியில் இருக்கிற ஜனங்களே அரசாளக்கூடிய ஒரு நிலைமை. ஸோ இது 2 ஆசீர்வாதத்திற்குள்ளாக தான் ஆபிரகாமிலிருந்து 2 வகுப்பார் வெளியே வந்தாங்க. அதில் முதல் வகுப்பார் இஸ்ரேல் ஜனங்க தான். ஆனால் அது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரைக்கும் அவர்களுக்கு எல்லா வாய்ப்பு கொடுத்தும் டோட்டலாக இஸ்ரேல் ஜனங்கள் அந்த வானத்துக்குரிய ஆசீர்வாதத்தை அவர்கள் மறுத்ததுனால புறஜாதிகளாகிய நமக்கு அது போயிடுச்சு இல்லையா? அப்போ வானத்துக்குரிய ஆசீர்வாதம்ங்கிறது ரொம்ப முக்கியம். வானத்தில் என்ன இருக்கும்? சூரியன் இருக்கும். ஸோ நமக்கு நல்லா தெரியும், என் நாமத்திற்கு பயந்திருக்கிற ஜனங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். அப்படின்னா அந்த நீதியின் சூரியன் தான் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவர் 3வது உலகத்தில், அதாவது கவனிச்சினியா, பரலோகத்தில் ராஜாதி ராஜாவாக அவர் உட்கார்ந்துருக்கும் போது அவரோட அரசாட்சி பண்ணுறதுக்கு ஒரு சிலரை இந்த பூமியில் தேர்ந்தெடுக்கிறார். அதான் கடந்த வாரம் பார்த்தோம். எல்லாவற்றையும் விட்டு உங்கள் பின்னாடி வந்தமே என்ன கிடைக்கும்னு பேதுரு கேட்கும்போது ஆண்டவர் சொன்னார் இல்லையா, மறு ஜென்ம காலத்திலே
நான் மகிமையுள்ள சிங்காசனத்தில் உட்கார்ந்திருக்கும் போது என்னை பின்பற்றின நீங்கள். எப்படி பின்பற்றியிருக்கணும்? ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துட்டு என் பின்னாடி வரணும் சொன்னார் இல்லையா? அந்த மாதிரி கொஞ்ச நாள் சுயநலம் இல்லாமல் இந்த பூமியில் யார் வாழ்ந்து காட்டுகிறார்களோ அவர்கள் தான் கிறிஸ்துவுடைய ராஜ்யத்தில் உலகத்தை அரசாள போகிற ராஜாக்களாக அவர்கள் வருவார்கள். இவர்களை குறித்து தானியேல் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிக்கலாம். ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். அன்புக்குரிய சகோதர சொல்லை கவனிச்சிங்களா? ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும், அதுதான் வானத்து நட்சத்திரம். அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் எப்படி இருப்பாங்க? நட்சத்திரங்களைப் போல. அதனால தான் இன்றைக்கி ஸ்டார்ஸ் ஏதோ ஒரு வகையில் அவங்கள ஃபாலோ பண்ணுறாங்க நிறைய பேர். அந்த மாதிரி ஒட்டுமொத்த உலக ஜனங்களும் தேவனுக்கு கீழ்ப்படிதலுக்குள்ள வர்றதுக்குரிய நடைமுறைகளை, வாழ்க்கையை, கற்பனைகளை கைக்கொள்கிற முறையை இந்த ஸ்டார்கள் மூலம் அவங்க கற்றுக்குவாங்களாம். இந்த ஸ்டார்கள் ஆகிறது தாங்க இன்றைக்கி ஒரு சிலரை தேவன் நம்மளை அழைச்சிருக்கிறார். இந்த சப்ஜெக்ட் அவங்களுக்கு தான். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற பாடம் அவங்களுக்கு தான். ஸோ இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறணும். அதனால தான் அவர் முதலே சொல்லிட்டார், வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும். அப்போது வானத்து நட்சத்திரங்கிறது பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதம் வாங்கக்கூடிய ஒரு கூட்டம். அவங்களுக்கு முதல்ல இஸ்ரேல் ஜனங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிது. இப்போ அதில் ஒரு சிலர் வந்துட்டாங்க, மொத்த ஜனங்கள் வரல. அதனால் புறஜாதிகள் இப்போ நம்மெல்லாம் அந்த வாய்ப்புக்கு போயாச்சு. அப்படின்னா மிச்சம் இருக்கிறது கடற்கரை மணல். அப்படிங்கிறது எந்த குறிக்குதுன்னா அந்த பூமிக்குரிய ஒரு ஆசீர்வாதம். அது ஏன் கடற்கரை மணலுக்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, ஒட்டுமொத்த உலக ஜனங்களும் ஒரு உயிர்த்தெழுந்து வரும் பொழுது, கவனிக்கிறீங்களா, இந்த உலக ஜனங்கள் பற்றி நம்ம ஏற்கனவே படிச்சுக்கிறோம். அவங்க ஒரு கடலுக்கு ஒப்பாக இருக்கிறாங்கன்னு படிச்சிருக்கிறோம் இல்லையா? ஏசாயா 57:20 வாசிக்கலாம். துன்மார்க்கரோ கொந்தளிக்கும் கடலை போல் இருக்கிறார்கள். துன்மார்க்கரோ கொந்தளிக்கும் கடலை போல் இருக்கிறார்கள். ஸோ இந்த கடல் மாதிரி இருக்கக்கூடிய ஜனங்கள் துன்மார்க்கமாக இருக்காங்க. ஸோ இவர்கள் ராஜ்யத்திற்குள்ளே, கிறிஸ்துவுடைய ராஜ்யத்துக்குள்ளே வரும்போது அவர்களை வழி நடத்தணும், அவங்கள கட்டுப்படுத்தணும், சன்மார்க்க வழியில் கொண்டு போகணும். அப்போது கவனிச்சு பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய கடலையும் அந்த கடற்கரையில் இருக்கிற மணல் கட்டுப்படுத்துது இல்லையா? அந்த மாதிரி தான் அந்த கடற்கரை மணலை போல ஒரு வகுப்பாக இருப்பாங்க. அவங்க யாருன்னா அவங்க தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய இஸ்ரேல் ஜனங்கள். புரிஞ்சுங்களா? இஸ்ரேல் ஜனங்கள். ஏன்னா இவங்களுக்கு ஆபிரகாம் நிமித்தமாக தேவன் ஏற்கனவே ஆசீர்வதிச்சிட்டார். அதை வித்துட்டா வாங்கவே மாட்டார். அப்போ பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதம் கிடைச்சிது. ஆனால் அவங்க மறுத்ததுனால இப்போ இந்த பூலோகத்துக்குரிய ஆசீர்வாதத்துக்குள்ளே அவர்கள் வந்துடுவாங்க. எல்லாருமே திருந்திடுவாங்க, அதில் எந்த டவுட்டுமே வேண்டாம். ஸோ எப்படி இந்த படத்தை பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய கடலை ஒரு மணல் எப்படி கட்டுப்படுத்துதோ, ஸோ இஸ்ரேல் ஜனங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே பூலோக ராஜ்யம் இருக்கும். அதில் எல்லா ஜனங்களும் உயிர்த்தெழுந்து ஆசீர்வதிக்கப்படுவார்கள். இதையத்தான் ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் சொல்லும்போது, நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினாலே உன் சந்ததிக்குள் பூமியில் இருக்கிற சகல ஜனங்களையும் ஆசீர்வதிக்கப்படும். ஓகே, கவனிங்க. இதுதான் தேவனுடைய பிளான், இதுதான் தேவனுடைய திட்டம். இப்போ ஒரு கேள்வி, திட்டமெல்லாம் நல்லா இருக்கு, ஆனால் இன்றைக்கி உலகம் போய் கொண்டிருக்கிற போக்கு, ஜனங்களுடைய மனநிலை, எங்கே பார்த்தாலும் பயப்படுற மாதிரி தான் சூழ்நிலை. இதெல்லாம் இன்றைக்கி வந்து கொண்டிருக்கும்போது இப்படிப்பட்ட ஒரு ராஜ்யம் பின்னாடி வருது, நல்ல விஷயந்தான். ஆனால் இப்போது உலகம் போய் கொண்டிருக்கிற போக்கை பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, ஏண்டா இந்த பூமியில் உலகத்தில் வாழ்கிறோம் என்கிற அளவுக்கு அநேக ஜனங்கள் வந்துட்டாங்க. வாழ்க்கையிலேயே சோர்ந்துட்டாங்க. ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா? அதாவது பணக்காரன் மேலும் பணக்காரனாகிறான், ஏழை மேலும் ஏழையாகிட்டு இருக்கிறான். பணக்காரன் தன்னுடைய பணத்தில் கொழித்து சுகபோகமாக வாழ்ந்துட்டு இருக்கிறான். இப்போ சமீபத்தில் நடந்துட்டுருக்கிற நிகழ்ச்சிகள் எல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க, நியூஸ்லலாம் பார்த்துருக்கலாம். ஆனால் பாவம், எங்கேயோ ஒரு மூலையில் குடிசையில் இருக்கிற ஒரு ஏழைக்கு சாப்பாடு கிடைக்கிறதில்ல. அப்போ அவங்கெல்லாம் எவ்வளோ மன கஷ்டத்தில் இருப்பாங்க. நம்ம ஏங்க இந்த மனுஷனாக வாழ்கிறோம்? அப்போது இந்த வாழ்க்கைக்கு ஒரு முடிவே இல்லையா? இன்றைக்கி அநேகம் பேர் உலகம் அழியுதுன்னு சொல்லும்போது, இந்த உலகம் அழியுதுங்கிறத குறித்து பயத்தை விட எதிர்பார்ப்பு ஜாஸ்தி ஆகிடுச்சான். ஏன்னா இந்த இப்படிப்பட்ட ஒரு உலகம் தேவையில்லை. அப்படிப்பட்ட ஜனங்கள் எல்லாம் துரோகிகளாக இருக்கிறாங்க, சுயநலவாதிகளாக இருக்கிறாங்க, படு மோசமான மைண்ட் இருக்கிறாங்க. எல்லா ஜனங்களுமே இன்க்ளூடிங் கிறிஸ்தவ ஜனங்களையும் சேர்ந்து தான். கவனிச்சு பாருங்கள், எல்லாருமே ஒரு விதமான அது இந்த செல்ஃபோனு மற்ற காரியங்கள் எல்லாம் வந்த உடனே வேறு மாதிரி ஒரு மைண்டுக்கு போயிட்டான்.
மற்றவர்கள் சாவதில் அவ்வளோ ஒரு சந்தோஷப்படுகிற ஜனங்களாக இருக்கிறான். இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது பாவம் ரொம்ப இந்த பூமியில் பிறக்கும் போதே கஷ்டப்பட்டு, வாழும்போதும் கஷ்டப்பட்டு, சாகும்போதும் கஷ்டப்படுற எத்தனை ஜனங்கள் இந்த பூமியில் இருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் என்ன தெரியுங்களா எண்ணம்? ஏண்டா இந்த பூமியில் இருக்கிறோம். இன்னொரு வகுப்பார் கட்டாயமாக ஒரு மனநிலைக்குள்ளே வந்துடுவோம். அது எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தாலும் சரி. உண்டாய் கம்பெனியுடைய ஓனரே தற்கொலை பண்ணிட்டு செத்து போனான். கவனிச்சு பாருங்க. பெரிய பெரிய பணக்காரர்கள் எத்தனையோ பேர் தற்கொலை பண்ணிட்டாங்க. சினிமா நடிகர்கள் தற்கொலை பண்ணுறாங்க. நிறைய பணம் குளிக்குது. அப்போ ஏன் அவங்க தற்கொலை பண்ணுறாங்க? அப்போது அந்த பணம் அவங்களுடைய வாழ்க்கையில் பெருசாக ஒரு சந்தோஷத்தை கொண்டு வரல. அப்படின்னா நம்மளே நமக்கு எடுத்துங்க, நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் என்னடா லைஃப், பேசாமல் செத்து போயிடலாமா அப்படிங்கிற எண்ணமெல்லாம் வந்திருக்கும். ஆனால் அதுக்கு பயம். சில பேர் தைரியமாக செத்துறாங்க. இப்படியாக இந்த உலகம் போயிட்டு இருக்கும்போது இவைகளுக்கெல்லாம் ஒரு முடிவு வராதா என்று சொல்லி இன்றைக்கி அநேக ஜனங்கள் ஏங்கி கொண்டிருக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நான் சொல்கிறது உண்மையா இல்லையா? நல்லா திங்க் பண்ணி பாருங்கள். நம்ம மனசுக்கே தெரியும், ஆமாங்க இந்த பூமி என்னங்க பூமி இது, நிம்மதியாகவே வாழ முடியல, விலைவாசி ஏறிடுச்சு, என்னென்னமோ பிரச்சனைகள் நடந்துட்டுருக்கேன் என்று சொல்லி நினைக்கும்போது இதற்கெல்லாம் ஒரு முடிவு இல்லையா? அப்படின்னா வேதம் பைபிள் கிட்ட போய் நீங்கள் கேட்டிங்கன்னா இதற்கெல்லாம் ஒரு முடிவு இருக்குது. அந்த முடிவுக்கு பேர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய ராஜ்யம் அப்படின்னு சொல்லும். சரிங்க, அது எப்போ வரும்? எப்போ தான் அது வரும்? எப்போ தான் இந்த உலகம் முடியும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு இல்லையா? இந்த எதிர்பார்ப்பு 2000 வருஷத்துக்கு முன்பாகவே நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய சீஷர்களுக்கு ஒரு நாள் ஒரு கேள்வியாக வந்தது. இப்போ ஆண்டவர் இந்த பூமியில் வந்தபோது அவர் என்ன சொன்னார்னா, நான் உலகத்தான் அல்லாதது போல நீங்களும் உலகத்தார் அல்ல சொன்னார். இந்த உலகம் என்னுடையதல்ல, இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனிடத்தில் எனக்கு ஒரு பங்கும் இல்லைன்னார். ஸோ அப்போ இந்த 2ஆம் உலகமே சாத்தானுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறதுனால தான் இவ்வளோ பிரச்சனைகள், இவ்வளோ சண்டைகள், இவ்வளோ பொறாமைகள் வந்துருச்சு இல்லையா? அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கிறிஸ்துவுடைய ராஜ்யம், கடவுளுடைய ராஜ்யம் வரப்போகிறது அப்படிங்கிற ஒரு நியூஸு அந்த சீஷர்களுக்கு கொஞ்சம் அப்படியே சொல்லிகிட்டே வந்தார். இதெல்லாம் அழிய போகுதுன்னு. அப்போ ஒரு நாள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிட்ட வந்து அவருடைய சீஷர்கள் கேட்குறாங்க பாருங்கள், நமக்காகவே இந்த கேள்வி கேட்குறாங்க. எப்படி நமக்கு என்னைக்காவது ஒரு நாள் அந்த கேள்வி வந்துச்சு இல்லையா, இதுக்கெல்லாம் எப்போ முடிவு கிடைக்கும்னு இப்போ கேள்வி கேட்குறாங்க. வாசிக்கலாம் பாருங்கள். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். பின்பு அவர் ஒலிவ மலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? பாருங்க, இந்த ஒரு கேள்வி வந்து ரொம்ப ஞானமாக கேட்குறாங்க. உம்முடைய வருகைக்கும் இந்த உலகத்தின் முடிவிற்கும் அடையாளம் என்ன? இந்த வசனம் நமக்கு எப்படி எஜுகேட் பண்ணுது அப்படின்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்துட்டார்னா இந்த உலகத்திற்கு ஒரு முடிவு வந்துடும். இந்த 2ஆம் உலகத்துக்கு, இந்த சாத்தான் உலகத்துக்கு, அவனுடைய அமைப்புகளுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டாயமாக வந்துடும். இந்த வசனம் தான் சொல்லுது. ஏன்னா ஆண்டவர் அப்படி தான் சொல்லியிருக்கார். நான் வந்துட்டேன்னா இந்த உலகத்துக்கு ஒரு, ஆனால் ஒன்று, அவர் வந்துட்டா இந்த உலகத்துக்கு ஒரு முடிவு வருங்கிறது எடுத்தொன்னே அப்படியே மலர்கள் பூக்காது, பூக்கள் அப்படியே பூக்காது, கனிகள் அப்படியே தொங்காது. ஏன்னா இது சாத்தானுடைய உலகம். இந்த உலகத்தினுடைய அமைப்புகள், இதனுடைய எல்லா விதமான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே எடுக்கணும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அப்போ எடுக்கும்போது இந்த உலகம் பயங்கரமான ஒரு கர்ப்ப வேதனைக்குள்ளே வந்துடும். உலக ஜனங்கள், அரசாங்கங்கள், தலைவர்கள் எல்லாமே கிடுகிடுன்னு நடிக்கிடுவாங்க. அது ஏற்கனவே அதை ஆரம்பித்தாச்சு. கவனிக்கிறீங்களா? அப்போ அப்படிப்பட்ட ஒரு மகா பெரிய உபத்திரவம் இந்த பூமியில் இருக்கும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்துட்டார்னா. கவனிக்கிறீங்களா? சரி, இப்போ இவங்க என்ன கேள்வி கேட்டாங்க? உம்முடைய வருகைக்கும் இந்த உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? ரொம்ப சிம்பிளாக என்ன கேட்டிருக்கலாம் தெரியுங்களா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே? ஆமாம், நீங்கள் எப்போ வருவீங்க அப்படின்னு ஒரு சிம்பிளாக கேட்டிருக்கலாம்ல. ஒரு வேளை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவங்க இப்படி கேட்டிருந்தாங்கன்னா, இப்போ ஒரு வேளை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இப்படி பதில் சொன்னார்னு வச்சுங்க, 2024 வருஷம் செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி சாயங்காலம் ஒரு 12 மணிக்கு நான் நேராக வந்து எங்கே இறங்க போகிறேன், பெரிய சென்னையில் இருக்கக்கூடிய சேப்பாக்கம் மைதானத்தில் வந்து இறங்க போகிறேன் அப்படின்னு ஒரு வேலை, அல்லது அமெரிக்காவில் நியூயார்க்கில் மிகப்பெரிய மைதானத்தில் இறங்க போகிறேன், ஏதாவது ஒரு நியூஸ் நமக்கு பைபிள் இருந்துருந்துச்சுன்னா, நம்ம மக்கள் யார் தெரியுங்களா? பயங்கரமான புத்திசாலிகள். அதே செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி நைட்டு 11:30 வரைக்கும் எல்லா தப்பும் பண்ணுவோம்.
11:45 ஐயோ ஆண்டவரேன்ட்டு போய் காலில் விழுந்துருவோம். நடிப்பு, புரியுதுங்களா? 11:45 போய் நல்லவங்களாயிடுவோம். ஸோ அப்படி ஆகக்கூடாது. மனப்பூர்வமாக ஒருத்தர் திருந்தணும். அதனால தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்திருக்கும்போது இந்த ராஜ்யத்தினுடைய அழிவுகள், இந்த ராஜ்யமெல்லாம் எப்போ வெளியே போகும் என்கிற நியூஸை அவர் கடைசி வரைக்கும் பைபிள் எங்கேயுமே சொல்ல. அந்த நாளையும் அந்த நாளிகையும் பிதா ஒருவர் தவிர யாருக்கும் தெரியாதுன்னு சொல்லிட்டார். தெரிஞ்சதுன்னா நம்ம ஆளுங்க பயங்கரமான புத்திசாலிகளாகிடுவோம். அதனால தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதை சொல்லலை. சீஷர்களும் ரைட் டைம் அண்ட் டேட் கேட்கல. அவங்க என்ன கேட்டாங்கன்னா, உங்களுடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவிற்கும் அடையாளம் என்ன? ஒரு அடையாளத்தை சொல்லுங்க. இப்போ ஆண்டவர் சில அடையாளங்களை சொல்கிறார். பாருங்கள், மத்தேயு 24:6 வாசிக்கலாம். யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். பாருங்க, கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். இதெல்லாம் யாருக்கு? உலக ஜனங்களுக்கா? இல்லை இதை படிக்காத கிறிஸ்தவர்களுக்கா? படித்து புரியாத கிறிஸ்தவர்களுக்கா? இது யாருக்கும் கிடையாது. உண்மையாலுமே ஆண்டவரை பின்பற்றக்கூடிய பிள்ளைகளுக்காகவே அந்த வசனம். யுத்தங்களின் செய்திகளை கேள்விப்படுவீர்கள், அப்புறம் கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியது, ஆனாலும் முடிவு உடனே வராது. அப்போது கிறிஸ்து பூமியில் வர்றாருனாலே இங்கே நிறைய யுத்தங்களை பற்றின செய்திகள் இப்போ நமக்கு வந்துட்டு தான் இருக்கு. யுத்தங்களை பாருங்க, உக்ரைன் வார், ரஷ்யா உக்ரைன் வார், இப்போ இஸ்ரேல் வாரில் பின்னாடி பெரிய அளவில் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாடுகளுக்கு இடையில் பாருங்கள் என்ன சொல்கிறாருன்னா, ஜனத்துக்கு விரோதமாக ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யம் எழும்பும், பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி எதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். இதை நம்ம ஜெனரேஷன்லேயே நிறைய பூமி எதிர்ச்சி பார்த்துட்டோம். சோமாலியா, காங்கோ நாடுகள் எல்லாம் பயங்கரமான பஞ்சம் இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. ஒரு சாப்பாட்டுக்காக 10 பேர் 100 பேர் என்ன செய்வாங்களா, ஒருத்தனை கொலை பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு மகா பெரிய பஞ்சங்கள் இந்த பூமியில். நம்ம நாட்டிலேயே வந்துச்சுலேயே ஒரு 10-15 வருஷங்களுக்கு முன்னாடி சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் கஞ்சி தொட்டி எல்லாம் திறந்து கஞ்சி சாப்பிட்டாங்கன்னு எல்லாம் படிச்சுக்கிறோம். ஒரு விவசாயி புல்லை சாப்பிட்டாருன்னு படிக்கிறோம். இது இன்னொரு தடவை வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது அன்புக்குரிய சகோதர சகோதரி. ஏன்னா இன்றைக்கி நம்ம நாடு போயிட்டுருக்கிற நிலைமை அந்த மாதிரி. சரியான குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை. அந்த குழந்தை பாருங்கள், ஒரு சேத்துல தண்ணி எடுத்துகிட்டு பாருங்கள். அப்போ குழந்தைகளுக்கு தேவையான சரியான போஷாக்கு இல்லை. எல்லா சாப்பாட்லேயும் கலப்படம் ஆயிடுச்சு. ஆனால் டெக்னாலஜி மட்டும் என்ன இருக்குன்னா நல்லா வளர்ந்துருக்கு. ஆனால் இந்த டெக்னாலஜி வச்சுக்கிட்டு மனுஷன் ஒன்றும் பண்ண முடியாது. சில பேருக்கு சில வசதிகள் அதிகமாக முடிய இன்றைக்கி டெரரிசம் ஜாஸ்தி ஆகிடுச்சு. பாருங்கள், தீவிரவாதங்க. பாவம், இந்த குழந்தைகள் எல்லாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. இதில் இந்த படத்தை கொஞ்சம் பாருங்கள். ஒரு பணக்காரன், ஒரு ஏழை ஒரு தூண்டில் மீன் பிடிச்சி அவனுடைய கூடைக்குள்ளே போடுறான். இந்த பணக்காரன் அந்த ஏழையினுடைய தூண்டில் போட்ட அந்த மீனை எடுத்து சாப்பிட்றான். இன்றைக்கி இதுதாங்க நிலைமை. எல்லா ஏழைகளுடைய பணத்தையும் இன்றைக்கி பெரும் பணக்காரர்கள் சாப்பிட்டு கொழுத்து போயிருக்கிறாங்க. ஆனால் பைபிளில் ஒரு வசனம் இருக்குது, இன்னும் கொஞ்ச நாளில் உலக மிகப்பெரிய பணக்காரர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தல் வரப்போதான். ஐஸ்வர்யவான்களே நீங்கள்லாம் நடுங்குங்கள், யாக்கோபு எழுதியிருக்கார். ஏன்னா இவங்கெல்லாம் பணத்தில் கொழிச்சுட்டு சாதாரண ஜனங்களை கவனிக்கிறதே இல்லை. சாப்பாட்டுக்கு இல்லாத ஜனங்களை பற்றி அவங்களுக்கு கவலையே இல்லை. அவர்களும் ரத்தமும் சதையுமான ஜனங்கள்னு பார்க்குறதில்ல. அது மட்டும் இல்லை, சரி பொதுமக்களை கவனிக்கிற தலைவர்கள், அதனுடைய பார்லிமெண்ட்டு எல்லாமே கவனிச்சிங்கன்னா அது பாருங்கள், நிறைய சில பார்லிமெண்ட்லாம் அவங்களுக்குள்ளேயே சண்டை, சேரெல்லாம் பறக்குது. பாருங்கள், ஒரு பார்லிமெண்ட்டில் கண்ணீர் புகை கொண்டு வீசுகிறாங்கன்னா இவர்களெல்லாம் ஜனங்களுடைய தலைவர்களா. இப்போ இவங்கெல்லாம் போய் எப்படி ஜனங்களை காப்பாற்ற போகிறாங்க பாருங்கள். அது மட்டும் இல்லை, இங்கே எக்கச்சக்கமான வறட்சி இந்த பூமியில் நடந்துட்டுருக்குது. பயங்கரமான கொள்ளை நோய்கள். என்ன நோய் வருதுன்னு ஜனங்களுக்கு இப்போ தெரியல. இப்படிப்பட்ட கொள்ளை நோய்களும் பூமி எதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். இதை நம்ம எல்லாம் கவனிச்சுட்டே வரோம். ஸோ இதையெல்லாம் பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதரரே, ஒரு இடத்துல டிவியில் பார்க்குறோம், நம்ம சேஃபாக இருக்கிறோம். ஆனால் அந்த இடத்துல பாதிக்கப்பட்ட மக்கள் எத்தனை பேர் வலியில் துடிச்சு செத்து போயிட்டுருக்காங்க. இதெல்லாம் யாராவது கவனிக்கிறாங்களா? ஸோ இதெல்லாம் கொஞ்சம் பார்க்கும்போது சத்தியத்தை உற்று நோக்குகிற தேவனுடைய பிள்ளைகள், ஆண்டவரே
ஆண்டவரே ஏதாவது இது மாறாதான்னு ஜெபம் பண்ணுறாங்க. ஆனால் இன்னும் மாறலை. ஆனால் இதை குறித்து வேத வசனங்களுக்குள்ளே போகும்போது இவைகள் எல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரும்போது நடக்கும். மத்தேயு 24:8 வாசிக்கலாம் பாருங்கள். இவைகளெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். அன்புக்குரிய சகோதரர், கொஞ்சம் கவனிச்சிங்களா? வேதனைகளுக்கு ஆரம்பமா? இப்போ நடக்கிற நிகழ்ச்சிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இவைகள் வேதனைகளுக்கு ஆரம்பம்னே இப்படி இருந்துச்சுன்னா இதனுடைய முடிவு எப்படி இருக்கும் பாருங்கள். இதனுடைய முடிவு எப்படி இருக்கும்? அதனால தான் லூக்கா 21:26 பாருங்கள். வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். கவர்மெண்ட்ஸை பற்றி பேசுகிறார். அதான் நமக்கு மேலே இருக்கிறது. ஆதலால் பூமியின் மேல் வரும் ஆபத்துகளுக்கு பயந்து எதிர்பார்க்கறதுனால மனுஷருடைய இருதயம் சோர்ந்து போயிடும். எல்லாருடைய இருதயம் இன்றைக்கி சோர்ந்து போயிருக்கு. அப்போ இவங்களெல்லாம் இப்போ நடக்கிறத கண்கூட பார்க்குறோம். ஆனால் இதுக்கெல்லாம் ஆண்டவர் பதில் சொல்கிறத பார்க்கும்போது முடிவு உடனே வராது அப்படிங்கிறார். இவைகளுக்கெல்லாம் இப்போ ஆரம்பமே இவ்வளோ டேஞ்சராக இருக்கு. அப்போ முடிவு உடனே வராதுங்கிறார். அப்போ நம்முடைய கேள்வி என்ன? அப்போ முடிவு எப்போ தான் வரும் ஆண்டவரே? அப்போ முடிவு எப்போ தான் வரும்? கவனிக்கிறீங்களா? இப்போ தான் நம்ம சப்ஜெக்டுக்குள்ளே போகிறோம். 3ஆம் உலகம். கவனிக்கிறீங்களா? கடந்த வாரத்தில் பார்த்தோம் இல்லையா? 3ஆம் உலகம் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு சொல்லி முடித்தோம் இல்லையா? இப்போ தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஆகிலும் முடிவு உடனே வராது. அப்போ எப்போ வரும்? 3ஆம் உலகம் தான் அதற்கு விடை. அந்த 3ஆம் உலகத்தை பற்றி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாருங்க, மத்தேயு 24:14 வாசிக்கலாம். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்குமுள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு. எப்போ முடிவு வருமா? இந்த வசனத்தை கொஞ்சம் நல்லா மனப்பாடம் பண்ணிங்க. ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்குமுள்ள சகல ஜாதிகளுக்கும் ஒரு சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இந்த வசனம் 2 பார்ட் எடுக்கலாம். ஒன்று, எல்லா ஜனங்களுக்கும் அப்படிங்கிற அர்த்தம், அல்லது தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட ஜனங்கள் பூமியில் எங்கும் பரவி இருக்கிறான். ஆனால் ஒன்று மட்டும் உறுதி, ராஜ்யத்தின் சுவிசேஷமா? அது என்னங்க ராஜ்யத்தின் சுவிசேஷம்? சுவிசேஷம்னா என்ன? நல்ல செய்தி. கவனிக்கிறீங்களா? இது என்ன சொல்ல வரார்? இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் எல்லாருக்கும் பிரசங்கிக்கப்படும். அவங்க கேட்டாலும் கேட்கலினாலும், அக்செப்ட் பண்ணாலும் பண்ணலினாலும், அங்கீகரித்தாலும் அங்கீகரிக்க விட்டாலும் அவர்களுக்கு ஏதோ ஒரு செய்தி போய் சேர்ந்துடும். அவ்வளோதான். அந்த செய்தி எப்படி இருக்கிறதுக்கு தேவன் விரும்புகிறார்? ஜனங்கள் விரும்புகிற மாதிரி இருக்கணுமா? அந்த என்ன செய்தினா ராஜ்யத்தின் சுவிசேஷம். அது என்ன ராஜ்யத்தின் சுவிசேஷம்? சுவிசேஷம்னா காஸ்பல்னு அர்த்தம், நல்ல செய்தி. கவனிக்கிறீங்களா? நல்ல செய்தி. அப்போ ராஜ்யத்தின் சுவிசேஷம்னா ராஜ்யத்தினுடைய நல்ல செய்தி. இப்போ கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா செய்திகளுமே, இன்க்ளூடிங் நியூஸ் பேப்பர், மீடியாஸ், டிவி, எல்லாத்துலேயுமே இப்போ நல்ல செய்தியை கேட்டிருக்கோம். யோசனை பண்ணி பாருங்க. எந்த நல்ல செய்தியும் வர்றதில்லை. ஒருத்தருக்கு நல்ல செய்தியாக இருக்கிறது இன்னொருக்கு கெட்ட செய்தியாகிருது. அப்படி தான் இன்றைக்கி இருக்குது செய்திகள். ஆனால் எல்லா உலக ஜனங்களுக்கும் ஒரு நல்ல செய்தி ஒன்று பைபிளில் இருக்கான். அந்த நல்ல செய்தி தான் காஸ்பல். இங்கிலீஷில் கோ அண்ட் ஸ்பெல், அதுதான் காஸ்பல். என்ன சொல்கிறது? போய் ராஜ்யத்தை பற்றி சொல்லணுமா? கவனிக்கிறீங்களா? ராஜ்யத்தின் நல்ல செய்தி. அப்படியா? இதுவரைக்கும் இந்த மாதிரி ஒரு விஷயம் எங்காவது பைபிள் இருக்கா? ஆமாங்க. நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கிட்டே போய் ஜெபம் பண்ண கற்றுக் கொடுங்கள்னு சொல்லும்போது அவர் என்ன சொல்லிக் கொடுத்தார்? படிச்சிருக்கோம் இல்லையா? பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. படிச்சிருக்கோமா இல்லையா? அப்போ அவருடைய ராஜ்யம் வரப்போகிறது 100%. அப்போ அவருடைய ராஜ்யம் இந்த பூமியில் வரணும்னா இங்கே இருக்கிற ராஜ்யம் வெளியே போவதாக, அதான் அர்த்தம் இல்லையா? முதல்ல அவருடைய ராஜ்யம் வருவதாகன்னா இங்கே இருக்கிற ராஜ்யம் வெளியே போவதாக. அப்போ வெளியே போகும்னா இங்கே ஒரு பயங்கரமான உபத்திரம் வரும். அவ்வளோ சீக்கிரம் சாத்தான் விடுவானா? அது அவனுடைய கவர்மெண்ட் இல்லை, விடுவானா? அங்கே ஒரு மிகப்பெரிய பிரளயம். அந்த பிரளயம் தான் இன்றைக்கி பார்த்துட்ருக்குறோம். போராட்டங்கள், பயங்கரமான பிரச்சனைகள், போர்கள் எல்லாம் அதனுடைய அடையாளம் தான். கவனிக்கிறீங்களா? ஸோ இப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய ராஜ்யம் இந்த பூமியில் வரப்போகிறது உறுதி. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் தெரியுங்களா? அப்படியா? இன்னொரு இடத்துல கூட சொல்கிறார் பாருங்க, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், பின்பு எல்லாத்தையும் கூட கொடுக்குறேன் சொன்னார் இல்லையா? அப்படின்னா ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யம் இந்த பூமியில் வந்தால் அது எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்?
இதெல்லாம் கொஞ்சம் நம்ம என்ன செய்யலாம், உள்ளே போய் பார்க்க போகிறோம். வாங்க, உங்களுடைய மனக்கண்களை திறந்து வச்சுங்க, உங்களுடைய சாதாரண கண்களை மூடி வச்சுங்க, செல்ஃபோன்களை சைலண்ட் மோடில் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ ராஜ்யத்துக்குள்ளே கொஞ்ச நேரம் உள்ளே போய் காட்ட போகிறோம். நீங்கள் வந்து பாருங்கள் அந்த ராஜ்யம் எப்படி இருக்கும்னு. அதுக்கு முன்னால் ஒரு 2 நிமிஷம் தனியாக உட்காந்து இன்றைக்கி இருக்கிற ராஜ்யங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இன்றைக்கி இருக்கக்கூடிய கவர்மெண்ட்ஸ் நிலைமைகள் எல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ நம்ம எப்படி உள்ளே போக போகிறோம்னா ஒரு ஜனரஞ்சகமான அடிப்படையில் ப்ராக்டிக்கலாக பேசலாம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யம் இந்த பூமியில் வந்தால் எப்படி இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு எலெக்ஷன் வருதுன்னு வைங்களேன். அப்போ எலெக்ஷன் வரும்போது எலெக்ஷனில் வந்து கண்டெஸ்ட் பண்ணுறவங்க ஓட்டு கேட்டு வருவாங்க ஒவ்வொரு தெருவிலையும். அதுக்கப்புறம் வரமாட்டாங்கன்னு வைங்க. அப்படி ஓட்டு கேட்டு வரும்போது ஒரு விவரமாக படித்த ஒருத்தர் என்ன கேட்பார்னா, ஆமாம் நீங்கள் உங்கள் கவர்மெண்ட் வந்தால் என்ன செய்வீங்க எங்களுக்குன்னு கேட்பாங்க. அப்போ அவங்க என்ன செய்வாங்கன்னா, எங்கள் கவர்மெண்ட் வந்தால் நாங்கள் இதெல்லாம் செய்வோம்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு தேர்தல் அறிக்கை ஒன்று வச்சுருப்பாங்க. கவனிச்சிங்களா? நாங்கள் கீழே போடுற சாக்கடையெல்லாம் தூக்கி வானத்திலேயே போட போகிறோன்னு சொல்லுவாங்க. என்னென்னவோ சொல்லுவாங்க இல்லைங்களா? நிறைய பொருள் கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து டிவி கொடுக்குறேன்பாங்க, நாளைக்கு வாஷிங் மிஷினு, அப்புறம் என்ன பண்ணாலும் கட்டல் எல்லாமே கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க. சரி, அவங்க கொடுக்குறாங்களோ கொடுக்கலையோ அது பிரச்சனை இல்லை. ஆனால் சொல்லுவாங்க, அந்த தேர்தல் அறிக்கையில் அது இருக்கும். ஒரு சிலது செய்வாங்க, ஒரு சிலது செய்ய முடியாமல் கூட போயிடலாம். ஆனால் இதே மாதிரி இப்போ நம்ம என்ன செய்யலாம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யம் வருதுன்னு அவருடைய வேதத்தில் சொல்லிட்டாருனாலே இப்போ நம்ம என்ன செய்யலாம், ஆண்டவர் கிட்ட போய், ஆண்டவரே உங்கள் ராஜ்யம் வந்தால் இந்த உலகத்துக்கு அல்லது எங்களுக்கு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, இப்போ எங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லட்டுங்களா? இப்போ நீங்கள் மனசுலேயே வச்சுட்டு உங்கள் பிரச்சனையெல்லாம் சொல்லியிருக்கேன் மைண்டில். இதெல்லாம் பிரச்சனை. பால் வாங்க முடியல, விலைவாசி ஏறிப்போச்சு. ஒரு கேஸ் விலைவாசி ஏறிப்போச்சு. என்னென்னமோ ஏறிப்போச்சு விலை. நம்ம நினச்சதை வாங்க முடியல. அப்படியே வாங்கணுன்னா கூட இஎம்ஐ கட்டணும். இஎம்ஐ கட்ட முடியலன்னு எல்லாம் தூக்கிட்டு போயிடுறாங்க. இப்படியே மன உளைச்சல்லையே நாங்கள் என்ன செய்துட்ருக்குறோம், வாழ்ந்துட்டுருக்குறோம். ஒரு நிம்மதியாகவே இல்லை. அப்படிங்கிற போது உங்களுடைய ராஜ்யம் இந்த பூமியில் வந்தால் எப்படி இருக்கும் கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லும்போது, தேவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய தேர்தல் அறிக்கையை ஏற்கனவே எழுதி வச்சுட்டாருங்க. சாதாரணமாக ஒரு தேர்தல் அறிக்கையில் ஒரு 100 அறிக்கை இருக்கும், அல்லது 10 அறிக்கை, 20 அறிக்கை, 30 அறிக்கும். இங்கே நமக்கு தேர்தல் அறிக்கை தெரியுங்களா? பாருங்கள், இதுதான் இந்த தேர்தல் அறிக்கை. 31,000 அறிக்கை இருக்குது, 31,000 வசனங்கள். எவ்வளோ நன்மைகள் இருக்கும் பாருங்கள், இல்லையா? இப்போ அதில் ஒரு சிலதை மட்டும்தான் இப்போ உள்ளுக்குள்ளே போய் பார்க்க போகிறேன். இப்போ சில பேர் அந்த தேர்தல் அறிக்கை வாங்கி வச்சுக்கிட்டு அவங்களுடைய ஊருக்குள்ளே ஏதாவது ஒரு குறை இருந்ததுன்னா அதை பார்ப்பாங்க, இதை செய்வாங்களா இல்லையா? அந்த மாதிரி இப்போ நம்மெல்லாம் உலக ஜனங்கள், கிறிஸ்தவ ஜனங்கள், இப்போது நம்ம சுற்றியில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் நம்ம மைண்டில் வச்சுட்டு இப்போ நம்ம தேர்தல் அறிக்கைக்குள்ளே போய் பார்க்கும்போது, முதல்ல கிறிஸ்துவுடைய ராஜ்யம் வரணும் அப்படின்னா வந்துருச்சுன்னா அவர் அரசாட்சி பண்ண போகிறார் உலக ஜனங்களை. அப்படின்னா உலக ஜனங்கள் இருக்கணுமா இல்லையா? இல்லைங்களா? அப்போ இன்றைக்கி இருக்கிற உலகம் எல்லாம் அப்போ கம்ப்ளீட்டாக அழிஞ்சிருச்சு, ஜனங்கள் எல்லாம் அழிஞ்சிட்டாங்க அப்படின்னா, அப்போ 3ஆம் உலகம் வரும்போது அழிந்து போன ஜனங்கள், மரித்து போன ஜனங்கள் அவ்வளோதானா, அவங்களுடைய லைஃப் அப்படியே தானே அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு ஒரு ஆதாரமான ஒரு வசனம் நமக்கு நல்லா தெரியும். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் உலகத்தில் வந்தார். அப்போ இந்த பூமியில் மனுஷன் முதல் எண்ணத்தை இழந்து போனான். தேவனோடு இருந்த கான்டாக்ட், ஆசீர்வாதம், அன்பு, கடைசியாக ஜீவன் இழந்துட்டான். அப்போ இதையெல்லாம் திரும்பி மனுஷனுக்கு கொடுக்குறவர் தாங்க கடவுள், அழிக்கிற ஒரு கடவுள் அல்ல, திருப்பி கொடுக்குற ஒரு கடவுள். இப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாருங்க என்ன செய்ய போகிறார்னா, அவருடைய ராஜ்யம் வரும்போது செத்தவங்க அத்தனை பேரையும் உயிரோடு எழுப்புறார். இது சத்தியம். வசனம் வாசிக்கலாம், யோவான் 5:28. இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம், ஏனென்றால் பிரேத குழியிலுள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். கவனிக்கிறீங்களா அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே? இது யார் கேட்டுக்கொண்டிருந்தாலும் கேட்பவர்களுக்கு இது ஒரு பயங்கரமான, ஆச்சரியமான, சந்தோஷமான சுவிசேஷம். பிரேத குழிகளில் உள்ள அனைவரும்
அவருடைய சத்தத்தை கேட்டு எந்திரிச்சு வருவாங்க. அது வரைக்கும் தூங்கிட்டு இருக்கிறாங்க. போன வாரம் கூட பார்த்தோம் இல்லையா, செத்து போனவங்க மாதிரி வந்து பேசுகிறதெல்லாம் வந்து கெட்டு போன தேவதூதர்களே தவிர செத்து போனவர்கள் அல்ல. அவங்க எல்லாம் கல்லறையில் தான் இருக்காங்க அல்லது காற்று மாதிரி இருக்காங்க. 2 பேர் வந்துடுவாங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூப்பிடும்போது இன்னொரு வசனம் கூட வசனம் பாருங்கள், வெளிப்படுத்தல் 20:13 வாசிக்கலாம். சமுத்திரம் தன்னிலுள்ள மரித்தோரை ஒப்புவித்தது, மரணமும் பாதாளமும் தங்களிலுள்ள மரித்தோரை ஒப்புவித்தன, யாவரும் தங்கள் தங்கள் கிரிகளின்படியே நியாய தீர்ப்படைந்தார்கள். பாருங்க, யாவரும் தங்கள் தங்கள் கிரிகளின்படியே நியாய தீர்ப்படைந்தார்கள். இதெல்லாம் வசனம். சமுத்திரம் தன்னுள்ளவைகளை ஒப்புவித்தது, மரணமும் பாதாளமும் தங்களுள்ளவை அப்போ செத்து போனவங்க அத்தனை பேர் உயிரோடு வந்துடுவாங்க. கவனிக்கிறீங்களா? அப்படி உயிரோட வந்தால் தான் அவர்களை அரசாட்சி பண்ண முடியும். அப்போ முதல் நற்செய்தி, ஒட்டுமொத்த உலக ஜனங்களையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர் தெழுப்பிடுவார். எப்போ? 3ஆம் உலகம், அவருடைய ராஜ்யம். சரி, உயிர் தெழுப்பிட்டு என்ன பண்ண போகிறார் அப்படிங்கிறத கவனிக்கணும்னா, இப்போ வந்து இந்த பூமியில் இருக்கிற நிலைமை என்ன அப்படின்னு சொல்லி கவனித்து பார்த்தீங்கன்னா, ப்ராக்டிக்கலாக சொல்லாமல் ப்ராக்டிக்கலாக போனால் தான் உங்களுக்கு புரியும். அன்புக்குரிய சகோதர சகோதரி, இன்றைக்கி கோடான கோடி ஜனங்கள் உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்குறாங்க. இப்போது அவங்க வாழ்ந்துட்டு இருக்கும்போது இன்றைக்கி ஏறக்குறைய 1000 கோடி வந்துருச்சு இல்லையா? 1200 கோடின்னு நினைக்கிறேன், கரெக்டாக தெரியல. ஒரு காலத்தில் 800 கோடின்னு சொன்னாங்க. இப்போ எல்லா நாடுகள்லையுமே ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கிறது கவனிக்கலாம். பாருங்கள், இப்போது அமெரிக்காவிலேயே பிச்சைக்காரர்கள் ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டாங்க. லண்டனில் வீடு இல்லாதவங்க ஜாஸ்தி ஆகிட்டாங்களா. நிறைய பேர் வந்து அந்த ஷெல்டரில் தான் தங்கியிருக்கிறாங்கனால சில நியூஸஸில் பார்த்தோம். அப்போ பணக்கார நாடுகள்லேயே இப்படி இருந்துச்சுன்னா, சாதாரண டெவலப்பிங் கண்ட்ரிஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, முன்னேறி கொண்டிருக்கிற நாடுகள் அல்லது முன்னேறாத நாடுகள், டெவலப்டு கண்ட்ரீஸ்லேயே இவ்வளோ பிரச்சனை. அப்போது என்னென்னா, எவ்வளோ டெக்னாலஜி பெருகினாலும் பொருளாதாரம் இதில் ஏதோ ஒரு பிரச்சனையில் எல்லா நாடுகளும் சிக்கி தவிச்சிட்ருக்கு. இதிலிருந்து மீள முடியாதா? மீள்றதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? அப்போ யார் இதிலிருந்து மீள வைக்க முடியும் அப்படிங்கிறது இன்றைக்கி இருக்கிற ஒரே ஒரு ஆப்ஷன். ஜனங்களுக்கு இந்த பிரச்சனையிலிருந்து வெளியே கொண்டு வர்றதுக்கு ஒரே ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் தான். கவர்மெண்ட் தான் செய்யணும். எந்த ஒரு காரியத்துக்கும் சொல்கிறாங்களே, சில நேரத்தில் ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சுன்னா உடனே அவர்கள் ராஜினாமா பண்ணுங்க, அமைச்சர் ராஜினாமா பண்ணுங்க அப்படின்னு என்ன அர்த்தம்? சட்டத்தின்படி ஜனங்களுக்கு நன்மை செய்ய வேண்டியவர்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள். இப்போ இந்த தலைவர்கள் என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னா, இவர்களுடைய தவறான கொள்கை, கோட்பாடுகள், பேராசை, சுயநலம், இதன் நிமித்தமாக ஜனங்களை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்ப பாடுபடுத்துகிறாங்க. சில பேர் சொல்லுவாங்க, இது அரசாங்கம் இதுக்காக செய்ய போகிறது. அரசாங்கம் தனியாக ஒரு அரசாங்கம், தனியாக ஒரு மிஷினா? இது ஜனங்களும் தலைவர்கள் கொண்டு தாங்க அரசாங்கம். அப்போ இந்த அரசாங்கம்ங்கிறது நம்ம அரசாங்கம் தனியாக ஒரு மிஷின் மாதிரி நினச்சிட்டோமோ ஏமாந்துடக்கூடாது. அரசாங்கத்தில் யார் ஊழியம் செய்கிறார்களோ, யார் தலைவர்களாக இருக்கணும், அவங்க தான் ஜனங்களுக்கு நன்மை செய்யணும். ஆனால் இன்றைக்கி வந்து நன்மை செய்யலாமா? நன்மை செய்யலாம். அப்போது ஒரு நாட்டில் இன்றைக்கி என்ன பிரச்சனை ஓடிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி கவனிக்கும் போது, இன்றைக்கி பாருங்கள், எல்லாம் நிறைய பக்கம் எல்லோரும் சொல்கிறது விலைவாசி ஏறிடுச்சுங்க. வருமானத்துக்கு மீறி விலைவாசி அங்கே ஏறிடுச்சுங்க. இந்த விலைவாசி ஏறினதுக்கு என்ன காரணம்? இப்போ நான் ப்ராக்டிக்கலாக சொல்லிட்டு இருக்கிறேன் அன்புக்குரிய சகோதரர்களே, உங்களுக்கு புரியறதுக்கா நிறைய காரணங்கள் இருக்குது. அதில் நம்முடைய சத்தியத்துக்கு புரிகிற மாதிரி ஒரு சில காரியங்கள் சொன்னால் நமக்கு ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி விலைவாசி ஏறினதுக்கு என்ன காரணம் என்னென்னு சொல்லி கவனிச்சிங்கன்னா, ஒரு கவர்மெண்ட் போடுற பட்ஜெட் தான் காரணம். வரவு செலவு கணக்கு போடுறாங்களே ஒரு வருஷத்துக்கு, இந்த வரவு செலவு கணக்கு மட்டும் சரியாக புத்திசாலித்தனமாக நிறைய பொருளாதார நிபுணர்களை கன்சல்ட் பண்ணி இருக்கிற அமௌண்ட் எவ்வளோ கவர்மெண்ட்டில் ஸ்டாக் இருக்குது, எவ்வளோ தங்கம் இருக்குது, இவைகளெல்லாம் கிளியராக ஒரு அசைன் பண்ணி இப்போ ஒரு சிறந்த ஒரு பட்ஜெட்டாக போட்டாங்கன்னா அந்த நாட்டு மக்கள் எல்லாருமே எல்லா வசதிகளோடையும் வாழலாம். ஆனால் இன்றைக்கி பாருங்கள், எல்லா நாடுகள்லையும் பட்ஜெட் போடுறாங்க. அதில் கவனிக்கிறீங்களா, ஏன் விலைவாசி ஏறி போச்சுங்கிறதுக்கு நிறைய காரணங்கள். ஒரு முக்கியமான காரணம் கவர்மெண்ட் போடுற பட்ஜெட் தான். இப்போ நமக்கே தெரியும், ஒரு கவர்மெண்ட் ஒரு பட்ஜெட் போடுறாங்கன்னா முதல் கவர்மெண்ட்டில் நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது, மேஜர் டிபார்ட்மெண்ட் இருக்குது இல்லையா? என்னென்ன பாருங்கள், அஞ்சல் துறை, ரயில்வே துறை, போக்குவரத்து துறை, விமானத்துறை, வேறு என்னென்ன துறை, இன்னும் நிறைய துறைகள் எல்லாம் இருக்குது.
பொதுமக்களுக்கு சேவை செய்ய வேண்டிய துறை, மின்சாரத்துறை, நிறைய துறை இருக்குது. அதில் டிஃபென்ஸ், இராணுவம் இருக்கு இல்லையா. முதல்ல கவர்மெண்ட் வந்து ஒரு பட்ஜெட் போடுறாங்கன்னா அதிகமாக இராணுவத்துக்கு தாங்க அதிகமாக ஒதுக்குவாங்க. ஒரு நாட்டினுடைய டோட்டல் அமௌண்ட்டில் ஏறக்குறைய ஒரு 40, 50, 60% இராணுவத்துக்கு தான் போகும். காரணம் நாட்டினுடைய பாதுகாப்பு. கவனிச்சு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிறையா இன்றைக்கி நமக்கு வாங்கியிருக்கிற போர் விமானங்கள் எல்லாம் கொஞ்சம் கவனிச்சு பார்த்தீங்கன்னா பாருங்கள், 4742 கோடி. நீர்மூழ்கி கப்பல்கள்லாம் பல ஆயிரம் கோடிகள் மதிப்புள்ளது. 5011 கோடி, புரியுதில்ல. அதே மாதிரி ரொம்ப அதிகமான தொழில்நுட்பத்தை அடங்கிய ஹெலிகாப்டர்ஸ் எல்லாம் 3460 கோடி. பெரிய பெரிய ஹெலிகாப்டர்ஸ் வாங்கியிருக்கிறாங்க. அதே மாதிரி பீரங்கிகள், ஏவுகணைகளை தாங்கக்கூடிய அந்த ஒரு மெஷின்கள் எல்லாம் கொஞ்சம் கவனிச்சு பாருங்கள். இப்போ நம்ம கார்கில்லே யுத்தம் வந்தது. கார்கில்ல வந்து நிறையா அந்த ஏவுகணைகள் விட்டாங்க. ஸோ ஒரு ஏவுகணையினுடைய விலை வந்து 4 லட்சம்னு வைங்களேன். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஒரு ஏவுகணையினுடைய விலை 4 லட்சம். ஒரு நாளைக்கு 200, 300 ஏவுகணைகள் விட்டால் சொல்லுவாங்க இல்லையா, காசை கரியாக்குறது, அந்த மாதிரி தான். ஆனால் விடாமல் இருக்கவும் முடியாது. ஏன்னா நாட்டினுடைய பாதுகாப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போது இவைகளெல்லாம் பல கோடிகள் மதிப்புள்ள, இதெல்லாம் இன்னும் போரே வரல. வார் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு தான் இவ்வளோ பட்ஜெட் ஒதுக்குறாங்க, புரியுதுங்களா. 1 லட்சம் கோடி, 2 லட்சம் கோடி, 5 லட்சம் கோடி ஒதுக்குறாங்க. இதெல்லாம் வார் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு. ஒரு வேளை ஒரு வார், அதாவது போர் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா ட்ரிபிள் மடங்கு ஜாஸ்தி ஆகிடும். அத்தனை பணமும் யார் தலையில் தான் வந்து விழுகும்னா நம்ம தலையில் தான். கவனிக்கிறீங்களா? அதே மாதிரி தான் துப்பாக்கி தொழிற்சாலை நமக்கு தெரியும், ஆர்டினன்ஸ் ஃபேக்ட்ரி நம்ம திருச்சியிலெல்லாம் இருக்குது. அதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா சில துப்பாக்கிகள் எல்லாம் ஒரு 10 ரவுண்டு சுட்டதுக்கப்புறம் அதனுடைய ஸ்ப்ரிங் சிஸ்டம் எல்லாம் காலி ஆகிடும். மறுபடியும் அது துப்பாக்கிகள் செய்யணும். அதுக்கு 60,000, 70,000 அல்லது 1.5 லட்சம், 2 லட்சம் நிறைய துப்பாக்கிகள். ஸோ இதெல்லாம் எதுக்குன்னு கவனிச்சு பார்த்தீங்கன்னா, எனக்கு எல்லா நாடுகளும் தங்களுடைய அதிகமான பணத்தை, பட்ஜெட்டை யாருக்கு தான் போடுறாங்கன்னா இராணுவத்துக்கு தான். போடாமல் இருக்க முடியாது. ஏன்னா ஒரு நாட்டினுடைய பாதுகாப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ பொருளாதார நிபுணர்கள் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, கவனிக்கிறீங்களா, நம்முடைய அமர்தியாசன் என்று சொல்லக்கூடிய பொருளாதாரத்திற்காக நோபல் பிரைஸ் வாங்கினார் ஒருத்தர், அமர்தியாசன், கேள்விப்பட்டிருப்பேன். அவரெல்லாம் நிறைய கருத்துக்கள் சொன்னாங்க. இந்த பட்ஜெட்டெல்லாம் வந்து அப்படியே பொதுமக்களுக்கெல்லாம் போச்சுன்னா, ஜவஹர்லால் நேரு கொண்டு வந்த 5 ஆண்டு திட்டங்கள் 4-5 தடவை அங்கே வந்து செயல்படுத்திடலாம் நம்ம நாட்டில். இப்போது இந்த மாதிரி இராணுவத்துக்கு போகிற அத்தனை அமௌண்ட்டும் அப்படியே ஜனங்களுக்கு திருப்பி விட்டாங்கன்னா இந்த நம்முடைய நாட்டில் ஒரு ஏழை கூட இருக்க மாட்டான். எல்லாருக்கும் வேலை இருக்கும், எல்லாருக்கும் வீடு இருக்கும். ஆனால் இன்றைக்கு வரைக்கும் அது நடக்கவில்லை. ஆனால் ஒரு போர்னு வந்துச்சுன்னா பாருங்கள், ஒரு நகரம், ஒரு நாடே சுக்கு நூறாய் அழிஞ்சு போயிடும். இந்த மனுஷன் தோன்றி வளர்ந்ததுக்குரிய எந்த விதமான மூகாந்திரம் இல்லாமல் எல்லாமே அழிஞ்சு போயிடும். அன்புக்குரிய சகோதர சகோதரி, இப்போ நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிட்ட கேட்கலாம், ஆண்டவரே, ஜனரஞ்சகமாக சொல்ல போனால் இவ்வளோ பணங்கள் வந்துட்டு தான் இருக்குது. ஆனால் இவர்களும் இராணுவத்துக்கெல்லாம் ஒதுக்கும்போது பொதுமக்களுக்கு கம்மியாக தான் ஒதுக்க வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. அப்படி இருக்கும்போது இப்போ உங்களுடைய ராஜ்யம் வந்துச்சுன்னா பாருங்கள், இந்த போருக்காகவே ரெடியாக இருக்கிறாங்க. உங்களுடைய ராஜ்யம் வந்துச்சுன்னா எங்களுக்கெல்லாம் நிறையா இந்த பணம் ஒதுக்குவீங்களா? இந்த போர் இருக்குமா? இப்படிப்பட்ட ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யம் போர் இருக்குமா என்று சொல்லி கேட்கும்போது, தேவன் அவருடைய ரகசியத்தை முதல்ல அவருடைய பிள்ளைகளுக்கு சொல்லாமல் செய்ய மாட்டாராம். ஆமோஸ் 3:7 வாசிக்கலாம். கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரருக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்யார். அன்புக்குரிய சகோதர சகோதரி, இப்போ அவருடைய பிள்ளைகளுக்கு அவருடைய ராஜ்யம் இந்த பூமியில் வந்தால் எப்படி இருக்குன்னு இப்போ கொஞ்ச நேரம் பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், இந்த உலகத்தில் எத்தனை கோடி ஜனங்கள் அவ்வளோ கஷ்டப்படுறாங்க இந்த பட்ஜெட்னால. எல்லாமே இராணுவத்துக்கு போகுது. அப்படி இருக்கும் பட்சத்தில், ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யம் இந்த பூமியில் வந்தால் நீங்கள் என்ன நல்ல செய்தி சொல்லுவீங்க? முதல் இப்போ தேவன் ராஜ்யம் வந்தால் என்ன நல்ல செய்தி இங்கே ஏற்படுத்த போகிறார் சொல்கிறார் பாருங்க. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் பாருங்கள். கடைசி நாட்களில் எப்படி ஆரம்பிக்கிறார் பாருங்க. கடைசி நாள்ங்கிறது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் வர்றது, இந்த உலகத்துடைய ராஜ்யங்கள் வெளியே போகிறது,
அவருடைய ராஜ்யம் உள்ள வர்றது. இதெல்லாம் தான் கடைசி நாள். கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதங்களின் கொடுமுடியிலே ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்படும். அப்பொழுது எல்லா ஜாதிகளும் ஓடி வருவாங்க. அப்போ எல்லா ஜாதி, அப்போது நல்லா புரிஞ்சுக்கலாம், கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம்ங்கிறது அவருடைய ராஜ்யம் மலைகளுக்கு மேலான ரொம்ப உயரம். அதுதான் பரலோக ராஜ்யம். அங்கே உயர்த்தப்படும் போது எல்லா ஜனங்களும் இந்த ராஜ்யத்துக்குள்ளே வந்துடுவாங்களாம். அப்போது தேவன் முதல் என்ன செய்ய போகிறார் பாருங்க. அவர் ஜாதிகளுக்குள் நியாயம் தீர்த்து திரளான ஜனங்களை கடிந்து கொள்வார். அப்பொழுது பைபிளில் அந்த அப்பொழுதுனாலே ராஜ்யத்தின் பொழுது ஞாபகத்தில் வச்சுக்கலாம். அப்பொழுது இந்த ஜனங்க என்ன பண்ணுவாங்களா, தங்கள் பட்டயங்களை மண்வெட்டிகளாகவும் தங்கள் ஈட்டிகளை அரிவாள்களாகவும் அடிப்பார்கள். கவனிக்கிறீங்களா? பட்டயம்னா கத்தி குத்துறது, அதை மண்வெட்டியாக பண்ணிடுவாங்க. மண்வெட்டி என்ன, நிலத்தை பண்படுத்துறது. ஈட்டி அதுவும் குத்துறது. அதை பார்த்தீங்கன்னா தங்கள் பட்டயங்களை மண்வெட்டிகளாகவும் ஈட்டிகளை அரிவாள்களாகும். இது என்ன தெரியுங்களா? தீர்க்க தரிசன பாஷை. இதுக்கு ஆதாரம் கீழுக்கிற வசனம் தான் பாருங்கள். ஜாதிக்கு விரோதமாய் ஜாதி பட்டயம் எடுப்பதில்லை, இனி அவர்கள் யுத்தத்தை கற்பதே இல்லை. இதுதாங்க முதல் உலக ஜனங்களுக்கு தேவன் கொடுக்கிற ஒரு நல்ல செய்தி. என்னுடைய ராஜ்யம் இந்த பூமியில் வந்துருச்சுன்னா இங்கே யுத்தமே இருக்காது. ஒரு கவிஞன் எழுதுனா, யுத்தம் இல்லாத பூமி, ஒரு சத்தம் இல்லாமல் இந்த பூமியில் வேண்டும் அப்படின்னு எழுதுனானா. எதிர்பார்ப்பாருங்க ஜனங்களுடைய எந்த விதமான சண்டை இல்லாத ஒரு பூமி. அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய ராஜ்யம் இந்த பூமியில் வந்துருச்சுன்னா இந்த பூமியில் யுத்தம்ங்கிறதே இருக்காது. கவனிக்கிறீங்களா? அப்போ யுத்தம்ங்கிறதே இல்லைங்கிற போது இராணுவம் இருக்காது. கவனிங்க, இராணுவமே இல்லைங்கிற போது இராணுவத்துக்கு ஒதுக்குற பட்ஜெட்டு இப்போது அதுக்கு ஒதுக்க வேண்டிய அவசியமே இல்லை. இராணுவத்துக்கு ஒதுக்க வேண்டிய பட்ஜெட்டெல்லாம் எங்கே வந்துடும்? அப்படியே பொதுமக்களுக்கு வந்துடும். அப்படியே பொதுமக்களுக்கு வந்துச்சுன்னா பொதுமக்கள் உலகத்தில் சுபிட்சமாக இருப்பான். நோ ப்ராக்டிஸிங் ஆஃப் வார். கவனிக்கிறீங்களா? வார் ப்ராக்டிஸ் பண்ணுறக்கே இத்தனை கோடி டாலர் செலவு பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு வார் ஆரம்பித்தா எப்படி இருக்கும்? அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடைய ராஜ்யம் இந்த பூமியில் வந்தால் யுத்தமே இல்லாத பூமி. இப்போ இதை என்ன பண்ண போகிறாருன்னா, அப்படின்னா இத்தனை வெப்பன்ஸ் செஞ்சு வச்சுருக்காங்களே, ஆயுதங்கள், அதைத்தான் தீர்க்க தரிசன பாஷையில் பட்டயம் அப்படின்னு சொல்லப்பட்டோம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரக்டிவ் வெப்பன்ஸ், அழிக்கக்கூடிய ஆயுதங்கள். இன்றைக்கி எல்லாமே அணுகுண்டு முதல் கொண்டு கிறிஸ்துவுடைய ராஜ்யம் வந்துருச்சுன்னா பாருங்கள், அழிக்கக்கூடிய ஆயுதங்களை ஆக்கக்கூடிய ஆயுதங்களாக தேவன் பயன்படுத்திடுவார். புரியுதுங்களா? கன்ஸ்ட்ரக்டிவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸாக பயன்படுத்திடுவார். அப்போது இன்றைக்கி எதெல்லாம் அழிக்கிறதுக்கு பயன்படுத்துகிறாங்களோ அதை அப்படியே இந்த உலகத்தில் நிறைய நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்கு அணுகுண்டை ஆக்கவுமோ அழிக்கலாம். அணுகுண்டை வச்சு வெடித்து ஜனங்களை கொல்லவும் செய்யலாம். இதே அணுகுண்டை வச்சு எக்கச்சக்கமான சக்திகளை உருவாக்கலாம். அப்போ தேவன் அந்த நல்ல புத்தியை மனுஷனுக்கு அவர் கொடுத்துட்டார்னா இந்த பூமியில் பார்த்தீங்கன்னா எந்த யுத்தமும் இருக்காது, இராணுவமே இருக்காதுன்னு வச்சுங்களேன். அப்போ இராணுவமே இல்லைன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஏதாவது வேலை இருக்கா? போலீஸ் ஸ்டேஷன் இந்த பூமியில் இருக்காதான். போலீஸ் ஸ்டேஷன் இந்த பூமியில் இருக்காதுன்னு சொல்கிறதே எவ்வளோ பெரிய நற்செய்தி தெரியுங்களா அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே. போலீஸ் ஸ்டேஷன் இந்த பூமியில் இருக்காதுன்னு சொல்கிறதே எவ்வளோ பெரிய நற்செய்தி. சரி, அப்படி தான் போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தோம்னு வச்சுங்க, அப்போ ஒரு நீதிமன்றத்துக்கு போய்டுவோம். சரி, நீதிமன்றத்துக்கு போனால் அங்கே நீதி கிடைக்குதா என்று சொல்லி ஒரு கேள்வி கேட்டால் நம்முடைய பைபிள் என்ன சொல்லுது பாருங்கள். இன்றைக்கெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு கவனித்து பார்க்கும்போது இன்றைக்கே நிறைய பேர் சொல்லுவாங்க, ஒரு சிலருக்கு நீதி கிடைக்குது, ஒரு சிலருக்கு கிடைக்கிறது இல்லை, ஒரு சிலர் நிதி கொடுத்தா நீதி கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. இதில் எந்த அளவுக்கு உண்மைன்னு நமக்கு தெரியாது. ஆனால் வேதம் என்ன சொல்லுது பாருங்கள். பிரசங்கி 3:16 பின்னும் சூரியனுக்கு கீழே நான் நியாயஸ்தலத்தை கண்டேன், அங்கே அநியாயம் இருந்தது, நீதி ஸ்தலத்தை கண்டேன், அங்கே அநீதி இருந்தது. பார்த்தீங்களா? நியாயஸ்தலத்தை கண்டேன், அங்கே அநியாயம் இருந்தது. எங்கே நியாயம் இருக்க வேண்டிய இடத்துல அநியாயம் இருக்குதான், அதே மாதிரி நீதி இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்குது? அநீதி இருக்குது. ஒரு குற்றவாளியை கொண்டு போய் முன்னாடி நிறுத்தினா ஒரு நீதிபதி அவன் குற்றவாளிங்கிறாரு, இன்னொரு நீதிபதி அவன் குற்றவாளி இல்லைன்னு சொன்னார்னா எப்படி இருக்கும்? அப்போது ஜனங்கள் குழம்பிடுவாங்க. இப்போ எது தாங்க உண்மை? இன்றைக்கி அந்த மாதிரி தான் இன்றைக்கி சூழ்நிலை இருந்துருக்கு அன்புக்குரிய சகோதரர். அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிட்ட கேட்கலாம், ஆண்டவரே உம்முடைய ராஜ்யம் இந்த பூமியில் வந்தால் எவ்வளவோ பிரச்சனைகள் இந்த உலக ஜனங்கள் வச்சுருக்காங்க, ஏதாவது ஒரு நல்ல நீதி கிடைக்குமா என்று சொல்லும்போது பாருங்கள், ஏசாயா
11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஈசா எனும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. அவர் தமது கண் கண்டபடி, அந்த முந்தின வசனத்துடைய அர்த்தம் தெரியுமா? ஈசாயின் அடிமரம்ங்கிறது தாவீது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே தாவீதின் சிங்காசனத்தில் உட்கார்வார்னு வசனமெல்லாம் படிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ இது எதை குறிக்குதுன்னா, கிறிஸ்து ராஜாவாக வந்து உட்கார்ந்துருக்கும் போது அவர் தமது கண் கண்டபடி நியாயம் தீர்க்காமலும் காது கேட்டபடி தீர்ப்பு செய்யாமலும். அப்போ இன்றைக்கி தீர்ப்புகள் இப்படி தான் நடக்குதான். கண் கண்டபடி நியாயம் தீர்க்காமலும் காது கேட்டபடி தீர்ப்பு செய்யாமலும் நீதியின்படி ஏழைகளை நியாயம் விசாரித்து யதார்த்தத்தின்படி பூமியில் உள்ள திறமையானவர்களுக்கு அவர் தீர்ப்பு செய்வார். அதுக்கப்புறம் துன்மார்க்கர், இந்த உலகத்தில் இருக்கிற துன்மார்க்கத்தையெல்லாம் வெளியே எடுத்துருவாங்கிறார். அப்போது தேவன் ஏழைகளை நியாயமாக விசாரிப்பாராம், நீதியாக விசாரிப்பார். அவங்க பிரச்சனைகள் என்னன்னு கேட்பார். கேட்டு அதற்கு தகுந்தபடி ஒரு நல்ல தீர்ப்பு. அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, அவருடைய ராஜ்யத்தில் தாங்க உண்மையான நீதி கிடைக்கும். அதனால தான் 2 பேரில் படித்தோம், நீதி வாசமாக இருக்கும் புதிய வானமும் புதிய பூமியும். கவனிக்கிறீங்களா? ஓகே. அப்படின்னா இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்கள்லாம் துன்மார்க்கன்னு தான் அப்படியே படித்தோம். அப்போது ராஜ்யத்துக்குள்ளே வந்தால் அவங்க சன்மார்க்கம் ஆகிடுவாங்களா, நல்லவங்களாகிடுவாங்களா, அவங்க எப்படி ஆவாங்க என்பதை குறித்து ஒரு ஜனரஞ்சகமான ஒரு உதாரணம் பாருங்கள். அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய ராஜ்யம் வந்துட்டாலே அவர் என்னத்தை திருப்பி கொடுக்க போகிறார் தெரியுங்களா? ஆதியில் ஏதேன் தோட்டம் இருந்தில்ல, முதல் உலகத்தில். அதில் ஆதாமும் ஏவாள் மட்டும்தான் இருந்தாங்க, எந்த கவலையும் இல்லாமல். அப்போ முதல் உலகத்தில் அவர்கள் இழந்து போனதை 3ஆம் உலகத்தில் அவருடைய சந்ததிக்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுக்க போகிறார். அப்படி கொடுக்கும்போது ஏதேன் தோட்டத்தில் என்ன நிலைமை இருந்ததோ அந்த மாதிரி தான் இருக்குமா? இப்போ வாசிக்கலாம். ஏசாயா 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அப்பொழுது ஓநாய் ஆட்டுக்குட்டியோடே தங்கும், புலி வெள்ளாட்டுக்குட்டியோடை படுத்துக்கொள்ளும், கன்று குட்டியும் பாலசிங்கமும் காலையும் ஒருமித்திருக்கும், ஒரு சிறு பையன் அவைகளை நடத்துவான். பாருங்க எப்படி சொல்ற. அப்படி ஒரு ராஜ்யம் வந்துருச்சுனாலே ஓநாய் ஆட்டுக்குட்டியோடைய தங்கும். இது எங்காவது கேள்விப்பட்டிருக்கிறோமா? புலி வெள்ளாட்டுக்குட்டியோடைய படுத்துக்கொள்ளுமா, கன்று குட்டியும் பாலசிங்கமும் ஒன்னா இருக்குமா. கன்று குட்டி பக்கத்து பாலசிங்கம் பக்கத்தில் கன்று குட்டி போச்சுன்னா 5 நிமிஷத்தில் கன்று குட்டி என்ன ஆகிடும்? அது பஸ்பமாயிடும் இல்லையா? அது அப்படியே ஒன்றுமில்லாமல் போயிடும். ஆனால் அப்படி இருக்குமா அவருடைய ராஜ்யத்தில்? ஒரு சிறு பையன் அவர்களை நடத்துவான். கவனிக்கிறீங்களா? அடுத்தது ஏசாயா பாருங்கள் 11:7ஆம் வசனத்தில் கவனிக்கும் போது, பசு கரடியும் கூடி மேயும், அவைகளின் குட்டிகள் ஒருமித்து படுத்துக்கொள்ளும், சிங்கம் மாட்டை போல வைக்கோல் தின்னும். தெளிவாக இருக்கும் வசனம். சிங்கம் மாட்டை போல வைக்கோல் தின்னும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 9ஆம் வசனத்தில், என் பரிசுத்த பர்வதம் எங்கும் தீங்கு செய்வாரும் இல்லை. நல்லா புரிஞ்சுனா, பரிசுத்த பர்வதம், அவருடைய ராஜ்யம் முழுவதும் பரிசுத்தமாக இருக்குமா. தீங்கு செய்வாரும் இல்லை, கேடு செய்வாரும் இல்லை. சமுத்திரம் ஜலத்தினாலே நிறைந்திருக்கிற போல பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். இதுதான் பிசிக்கலாக அவருடைய ராஜ்யத்தினுடைய ஒரு அமைப்பு. அப்படியே ஒரு பெரிய தோட்டத்தில் சிங்கமும் ஆட்டுக்குட்டியும் ஒன்றா நடந்து போனால் எப்படி இருக்கும்? ஒரு சின்ன பையன் பக்கத்தில் போனால் எப்படி இருக்கும்? இது இமேஜினேஷனுக்கு வேணால் நல்லாயிருக்கும். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இதெல்லாம் நடக்குமா? அதே மாதிரி என்ன சொல்கிறார்? சிங்கம் மாட்டை போல வைக்கோல் தின்னுமா. இந்த வசனத்தை நம்பி, புரியுதுங்களா, வைக்கோலை கொண்டு போய் சிங்கத்து பக்கத்தில் கொண்டு போய் நின்னோம்னா எதை திங்கும்? சிங்கம் வைக்கோல் திங்குமா? இந்த படத்தை பாருங்கள். வைக்கோலை மோந்து தான் பார்க்குது, ஆனால் அது சாப்பிட்றது என்ன? மாம்சத்தை தான் சாப்பிடும் இல்லைங்களா? அன்புக்குரிய சகோதரர்களே, இப்போ ஒரு கேள்வி. நமக்கு நினச்சபடி சிங்கம் எல்லாம் மாடு மாதிரி வைக்கோல்லாம் சாப்பாடாது. அதுக்கு முன்னாடி நம்ம கேள்விப்பட்டதில்லை. ஒரு வேளை இதுக்கு முன்னால் சிங்கமோ புலியோ புல் சாப்பிட்ட மாதிரி எங்கேயாவது நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? எங்கேயாவது சிங்கம் வந்து புல்லை சாப்பிடுதுங்க அப்படின்னு சொல்லி? சிங்கத்தை வளர்த்துறாங்க நிறைய பேர். அதெல்லாம் நீங்கள் நிறைய வாட்ஸ்அப்லாம் பார்க்கலாம். ஆனால் வளர்த்துறவங்க கூட சிங்கத்துக்கு எது தான் போடுறாங்க? அந்த ஒரு கறி தான் போடுவாங்க, மாம்சம் தான் போடுவாங்க. புல்லை கொண்டு போய் போட்டால் சாப்பிடாது. அப்போது சிங்கம் மாட்டை போல வைக்கோல் தின்னுங்கிறது இதுக்கு முன்னாடி எங்கேயாவது நடந்திருக்கான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. எங்கே தெரியுங்களா? முதல்ல ஆதாமும் ஏவாளும் ஏதேன் தோட்டத்தில் கீழ்ப்படிந்து கொண்டிருந்த வரைக்கும் கவனிச்சு பார்த்தீங்கன்னா சிங்கம் மாட்டை போல வைக்கோல் தாங்க சாப்பிட்ருக்கு. ஆச்சரியமாக இருக்குது பாருங்கள். வாசிக்கலாம். ஆதியாகமம் 1:29. பின்னும் தேவன், இதோ பூமியின் மேல் எங்கும் விதை தரும் சகலவித பூண்டுகளையும் விதை தரும்
கனி மரங்களாகிய சகலவித விருட்சங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன், அவைகள் உங்களுக்கு ஆகாரமாய் இருக்க கடவது. இது சாதாரணமாக மக்களுக்கு சொல்லிட்டு அடுத்த வசனம் பாருங்க, 30ஆம் வசனம். பூமியில் உள்ள சகல மிருக ஜீவன்களுக்கும், பார்த்தீங்களா, பூமியில் உள்ள சகல மிருக ஜீவன்களுக்கும், ஆகாயத்தில் உள்ள சகல பறவைகளுக்கும், பூமியின் மேல் ஊறும் பிராணிகளுக்கும் எல்லாவற்றிற்கும் பசுமையான சகல பூண்டுகளையும் ஆகாரமாக கொடுத்தேன், அது அப்படியே ஆயிற்று. புரியுதுங்களா? அப்போ ஏதேன் தோட்டத்தில் சிங்கம் புலி எல்லாம் புல்லை தாங்க சாப்பிட்டு இருந்தது, அது அப்படியே ஆயிற்று. பார்த்தீங்களா, புல்லை தான் சாப்பிட்டு இருந்தது. என்னைக்கு ஆதாமும் ஏவாளும் கீழ்ப்படியாமல் போய் அவர்கள் வெளியே போனாங்களோ அப்போவே மிருகங்கள் ரெண்டாக பிரிஞ்சது. வைல்டு அனிமல்ஸ், டொமஸ்டிக் அனிமல்ஸ், காட்டு மிருகங்கள், நாட்டு மிருகங்கள் பிரிஞ்சிருச்சு. என்னைக்கு ஆதாம் கீழ்ப்படியாமல் போனவர் பாருங்கள், எல்லாமே மாறிடுச்சு பாருங்கள் சூழ்நிலையை. சிங்கம் அப்படியே ஆதாமை பார்த்துட்டு யூஸ்லெஸ் ஃபெலோ அப்படின்ட்டு போயிடுச்சு, உங்க கூடையில் நான் இருக்க மாட்டேன். அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் மனுஷனை பார்த்தா பயம். அதனால தான் அங்கே தாக்குறது, சிங்கம்லேருந்து பூலியில் யானை வரைக்கும் எல்லாமே என்ன பண்ணுதுன்னா தாக்கி இது சாப்பிட்றதுக்கு முயற்சி பண்ணுது. காரணம் என்ன? அந்த பிரிவு. அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய ராஜ்யம் வந்துட்டா பாருங்கள், இதே பழைய நிலைமை திரும்பிடுமா, இவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. இழந்து போனதை தேடும். அப்போ சிங்கமும் புலியும் மாட்டை போல வைக்கோல் தின்னும். இதுக்கு தேவன் இந்த சிங்கம் அவருடைய ராஜ்யம் வந்துச்சுன்னா இந்த மிருகங்களெல்லாம் கூப்பிட்டு சொல்லுவாராம் பாருங்கள். ஓசியா 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில், அக்காலத்திலே நான் அவர்களுக்காக காட்டு மிருகங்களோடும், வசனம் பார்த்தீங்களா, காட்டு மிருகங்களோடும் ஆகாயத்து பறவைகளோடும் பூமியிலே ஊறும் பிராணிகளோடும் ஒரு உடன்படிக்கை பண்ணி வில்லையும் பட்டயத்தையும் யுத்தத்தையும் தேசத்தில் இராதபடிக்கு முறித்து அவர்களை சுகமாய்ப்படுத்தி கொண்டிருக்க பண்ணுவேன். அப்போது நம்ம பாஷையில் சொல்லப்போனால் எல்லா சிங்கங்கள் எல்லாம் கூப்பிட்டு நிற்க வச்சு, இனிமேல் பாருங்கள் நம்ம ஆள் திருந்திட்டாரு, ஆதாம் சந்ததியை திருந்திருச்சு, இப்போ கீழ்ப்படி ஆரம்பிச்சிட்டாங்க, இனி ஒன்றும் பிரச்சனை இல்லை, பயந்துக்காதீங்க, நீங்கள் மறுபடியும் போய் என்ன பண்ணுங்கள், எல்லாம் ஒன்றா இருந்து அந்த பசுமை பிள்ளையெல்லாம் நீங்கள் சாப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி தேவன் உடன்படிக்கை பண்ணுவாராம். அப்போ எல்லாம் பழைய நிலைமைக்கு என்ன ஆகிடுமா, அப்படியே மாறிடும். இப்போ நம்முடைய கேள்வி, இது ஒரு தீர்க்க தரிசன பாஷை தான், ஆனால் இப்படி தான் நடக்குமானா கட்டாயமாக இப்படி நடக்கும். இதில் என்ன தேவன் சொல்ல வர்றாருன்னா பாருங்கள், வைக்கோல் திங்கிற மிருகங்கள் எல்லாம் எப்படி இருக்கு, எவ்வளோ சாதுவாக இருக்கு இல்லையா? ஆண்டவர் இந்த தீர்க்க தரிசனத்தில் என்ன சொல்ல வர்றாருன்னா பாருங்கள், வைக்கோல் திங்கிற மிருகங்கள் எப்படி சாதுவாக இருக்கோ அந்த மாதிரி மனுஷன் மிருகம் மைண்டிலிருந்து மாறிடுவானா. இப்போவே நம்ம எதாவது சண்டை போட்டால் ஒரு மனைவி கணவனை பார்த்து நீ என்ன மனுஷனா மிருகமா அப்படின்னு கேட்குறாங்க பாருங்கள். ஒரு மிருகம் மாதிரி நடந்துட்டுருக்கேன் சொல்கிறான் பாருங்கள். அந்த மாதிரி மனுஷன் மிருகமாயிட்டான். மனுஷர் தங்களை மிருகங்களைப் போல் இருக்கிறார்கள்னு பிரசங்கி எழுதுகிறார். புரியுதுங்களா? அப்போ மிருகங்களைப் போல் இருக்கிற மனுஷன் இப்போ ரொம்ப சாதுவாயிடுவான். இன்றைக்கெல்லாம் ரோட்டில் போகும்போது திடீர்னு அடித்து கீழே யாரோ வந்து அடிச்சிட்டாங்கன்னு கீழே விழுந்துட்டோம்னா கண்ணு மண்ணு தெரியாமல் திட்டிடுறோம். ஐயா உனக்கு அறிவு இருக்கா என்னமோ பயங்கரமாக திட்டிடுறோம். அவங்க யாருன்னே நமக்கு தெரியல இல்லைங்களா? அதுதான் மிருக குணம். அதே மிருக குணம் எப்படி மாறிடுமா, யாராவது வந்து இடிச்சிட்டா பரவாயில்லைங்க, இன்னும் 2 தடவை இடிச்சிட்டு போங்க, நீங்கள் நம்ம குடும்பம் தானே, அதான் நிமித்தம் நம்ம குடும்பம் தான், இடிங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருப்பாங்களா ஜனங்கள். அப்போ எப்படி சாதுவாயிருவாங்க? எல்லாருமே சாதுவாயிட்டா எப்படி இருக்கும்? இந்த உலக ஜனங்கள் எல்லாம் அப்படியே சாதுவாக இருந்தால் எப்படி இருக்கும்? நம்ம ஃபேமிலியிலே சாந்தமாக இருக்கிற வரைக்கும் நல்லா தான் இருக்குது. திடீர்னு ஒரு பிசாசு உள்ளே வரும் பாருங்க, குடும்பமே என்ன ஆயிரும், வெடிச்சு செதற மாதிரி செதறிடும். இன்றைக்கி அப்படி தான் ஆயிடுச்சு. அன்புக்குரிய சகோதர சகோதரி, அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய ராஜ்யத்தில் எல்லா ஜனங்களுமே ஒரு சாதுவான ஜனங்களாக மாறிடுவாங்க. இது எவ்வளோ பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு செய்தி. சரி, சாதுவான ஜனங்களாக மாறுவாங்க, ஓகே. இப்போது நிறைய ஜனங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வீடு இல்லாமல் இருக்கிறாங்க, வாசலில் தான் குடியிருக்கிறாங்க, பஸ் ஸ்டாண்டில் படுத்துட்டு இருக்கிறாங்க, தெருவோரத்தில் படுத்துட்டு இருக்கிறாங்க, வீடே இல்லாமல் இருக்கிறாங்க. பாம்பேயிலெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா இந்த செவுத்தில் பரனில் 500 பேர் குடியிருப்பாங்க. தாராவின்னு ஒரு இடம் உங்களுக்கெல்லாம் கேள்விப்பட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். எங்கே பார்த்தாலும் குடிசைகளாக தான். அது எங்கே தெரியுங்களா இருக்குது? இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் பக்கத்தில் இருக்குது. எல்லா இன்டர்நேஷ்னல் பயணிகளும் கீழே இறங்கும் போது அதை பார்த்துட்டு தான் இறங்குவாங்க, நம்ம இந்தியா எப்படி இருக்குன்னு பார்த்துருவாங்க. அதுலேயே பாருங்கள், அவங்களுக்கெல்லாம் எல்லோரும் வேலைக்கு போனால் கூட ஒரு நல்ல வீடு கிடையாது இல்லையா? அப்போ இவ்வளோ பெரிய பட்ஜெட்டெல்லாம் அங்கே ஒதுக்கும்போது தேவனே இந்த ஜனங்களுக்கெல்லாம் வீடு கொடுப்பீங்களா? இன்றைக்கி நிறைய பேர் வந்து
தலைவர்கள்லாம் சொல்கிறாங்க, இத்தனை ஆண்டு 2025க்குள் 45க்குள் உங்களுக்கு வீடு, எல்லாருக்கும் வீடு எல்லாம் சொல்லுவாங்க. கடைசியில் அந்த தலைவர்கள் அவங்களுடைய ஆட்சி முடிஞ்சதுன்னா அவங்க வேறு வீட்டுக்கு போயிடுவாங்க. இதுதான் நடக்கிறது இல்லையா? ஸோ அப்போ இன்றைக்கி கொஞ்சம் கவனிச்சு பார்த்தீங்கன்னா, தேவனே இப்படிப்பட்ட சூழ்நிலை எத்தனையோ வீடு இல்லாமல் இருக்கிறாங்களே. நிறைய பேர் வாடகை வீட்டில் இருக்கிறாங்க. சொந்த வீடு இல்லையேங்கிற கவலை, சொந்த வீடு இல்லையேங்கிற கவலையில் பெரிய பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள் என்ன பண்ணிடுறான், ஆசை காட்டி அவங்கள கடன் உண்டு பண்ணிடுறான். அதுலேயே பாவம் மன உளைச்சலில் போயிடுறாங்க. இப்படிப்பட்ட ஜனங்கள் மத்தியில் தேவனே உங்கள் ராஜ்யம் வந்தால் எங்களுக்கு ஒரு வீடு கொடுப்பீங்களா என்று ஒரு ஏழை தேவனிடத்திலே கூப்பிட்டாள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த ஏழைக்கு சொல்கிற பதில் பாருங்கள். ஏசாயா 65 அதிகாரம் 21, 22. வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருப்பார்கள், திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளின் கனிகளை புசிப்பார்கள். பார்த்தீங்களா? வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருப்பார்கள். இன்றைக்கி நார்மலாக இருக்கிற வீடுகளே இதெல்லாம் ஆக்சுவலி இது 2ஆம் உலகம் ஒரு ஃபெயிலியர் வேர்ல்டு, சாத்தானுடைய ஒரு ஃபெயிலியர் வேர்ல்டு. இந்த இடத்துலையே எவ்வளோ டிசைன் பாருங்கள், வீடுகளெல்லாம் எவ்வளோ அழகாக கட்டுறாங்க, எவ்வளோ டிசைன் பண்ணுறாங்க பாருங்கள். இதெல்லாம் ஒரு ஃபெயிலியராக இருக்கிற கவர்மெண்ட்டில், ஃபெயிலியராக இருக்கிற சாத்தானுடைய உலகத்திலே இவ்வளோ அழகாக இருந்ததுன்னா, சக்ஸஸ்ஃபுல் வேர்ல்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய ராஜ்யம் எவ்வளோ அழகாக இருக்கும் இல்லைங்களா? அது மட்டும் இன்றைக்கெல்லாம் எப்படி இருக்கிறாங்கன்னா, அவர்கள் கட்டுகிறதும் வேறொரு குடியிருக்கிறதும் அவர்கள் நாட்டுகிறதும் வேறொரு கனி புசிப்பதுமாக இருப்பதில்லை. அப்படின்னா புரியுதுங்களா? ஒருத்தர் கட்டுறாங்க, அதில் இன்னொருத்தர் குடியிருக்கிறாங்க. ஒருத்தர் பிரயாசப்படுறாங்க, அதில் யாரோ ஒருத்தர் அது அந்த சந்தோஷங்கள் எல்லாம் அனுபவிக்கிறாங்க. நிறைய அப்படி தாங்க நடக்குது. யாரோ கஷ்டப்படுவாங்க, சம்பந்தமே இல்லாமல் ஒருத்தர் அதை அனுபவிப்பாங்க. நம்ம சாலமோனுடைய புஸ்தகத்தில் படிக்கலாம், ஒருவன் புக்தி, யுக்தி, நிதானம் ஆகிய 3ஐயும் சேர்த்து ஒரு பொருள் சம்பாதிப்பானா, கடைசியில் அவனுக்கு சம்பந்தமே இல்லாத ஒருத்தனுக்கு அதை கொடுத்துட்டு போயிடுவான். இதுவும் மாயையே அப்படின்னு எழுதியிருக்கார். ஆனால் அவருடைய ராஜ்யத்தில் எல்லா ஜனங்களுக்கும் தேவன் ஒரு வீடை கொடுக்க போகிறார். ஏன்? இராணுவத்துக்கு போகிற பட்ஜெட் எத்தனையுமே எங்கே வந்துடும், எல்லாருக்கும் கவர்மெண்ட் எல்லாம் உலகத்து ஜனங்களுக்கு வந்துடும். எல்லாத்துக்குமே தேவன் ஒரு வீடு கொடுக்க போகிறார். அப்போ வீடு இல்லாத எல்லாருக்குமே எவ்வளோ பெரிய நற்செய்தி பாருங்க. போர் செஞ்சு கார்கில்ல தன்னுடைய ஃபேமிலியெல்லாம் விட்டுட்டு எப்படா சாவம் நினைக்கக்கூடிய அந்த ஒரு இராணுவ வீரனுக்கு திடீர்னு போய் ஒரு நற்செய்தி, இனிமேல் இந்த உலகத்தில் சண்டையே இல்லைப்பா, நீ உன் ஃபேமிலி பார்க்க போகலாம் அப்படின்னு சொன்னால் அவன் எவ்வளவு சந்தோஷப்படுவான். இதுதாங்க ராஜ்யத்தின் சந்தோஷம், நற்செய்தி. அடுத்தது பார்த்தீங்கன்னா, அப்புறம் ஒருவர் நட்டுகிறதும் ஒருவர் கனி புசிப்பதுமாக இருப்பதில்லை, ஏனெனில் விருட்சத்தின் நாட்களைப் போல என் நாட்கள். அப்படின்னா புரியுதுண்ணா, விருட்சத்தின் நாட்கள்ங்கிறது வேற ஒன்றும் இல்லை. ஏதேன் தோட்டத்தில் நிறைய மரங்கள், பழங்கள், எதை பற்றியும் கவலைப்படல. கேஸை பற்றி, குழந்தைகளை ஸ்கூலில் சேர்த்துறதை பற்றி, ரேஷன் கடையை பற்றி, எதை பற்றி கவலை இல்லை. கடைசி ஆதார் கார்டை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. அப்படிப்பட்ட ஒரு ராஜ்யம்தான் இந்த பூமியில் வரப்போகுது. எல்லா வசதி வாய்ப்புகளையும் தேவன் அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் கொடுக்குறார். அப்புறம் தாங்கள் தெரிந்து கொண்டவர்கள் தன் கைகளின் கிரியைகளை நெடுநாளாய், புரியுதுங்களா? நம்ம ஏதாவது ஒரு முயற்சி பண்ணோம்னா அந்த முயற்சிக்குரிய பலனை நெடுநாளாய் நான் அனுபவிப்பேன். 10 லட்சம் 50 லட்சம் போட்டு ஒருத்தர் வீடு கட்டி அடுத்த நாள் அதை பிரதிஷ்டை பண்ணுறதுக்கு முந்தின நாளே செத்து போயிடுறாங்க. நிறைய பேர் புலம்புறாங்க குடும்பத்தில், இந்த வீட்டை பார்க்கணுங்க தாங்க அவர் ஆசைப்பட்டார் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது அன்புக்குரிய சகோதரர். எல்லா ஜனங்களுக்கும் அவர் வீடு கொடுக்குறார். அப்புறம் யாருமே பார்த்தீங்கன்னா கஷ்டப்படாமல் எந்த ஒரு நன்மையும் கிடைக்காது. இப்போ இந்த பூமியில் ஒரு முக்கியமான ஒரு வகுப்பாக இருக்கிறாங்க பாருங்கள், கவனிச்சு பார்த்தீங்களா? இவரும் மனுஷர் தானே பாருங்கள், எவ்வளோ அசிங்கமான ஒரு சாக்கடையை கீழே இறங்கி அவர் சுத்தம் பண்ணுறார். அவரும் மனுஷர் தானே, பாவங்க. இவங்களுக்கெல்லாம் சம்பளம் எவ்வளோ தெரியுமா? மீறி பண்ண இன்னொரு 200 ரூபா கிடைக்கும். புரியுதுங்களா? இவங்களெல்லாம் வழி நடத்துகிற பெரிய பெரிய ஆஃபீஸர்களுக்கு ஒரு நாளைக்கு 2000 ரூபா 3000 ரூபா சம்பளம், 2 லட்ச ரூபா சம்பளம். பாவம் இந்த கூலி தொழிலாளிகள்லாம் சம்பளம் ஒரு 100 ரூபா 200 ரூபாயா. இவ்வளோ கஷ்டப்பட்டு தாங்க இங்கே வேலை செய்கிறாங்க. இவங்களுக்கெல்லாம் தேவன் என்ன நற்செய்தி சொல்ல போகிறார் பாருங்கள். ஏசாயா 65, 23. அவர்கள் விருதாவாக உழைப்பதில்லை. பாருங்கள், இனிமேல் இந்த உலகத்தில் யாரும் விருதாவாக உழைப்பதில்லை. நீங்கள் என்ன உழைக்கிறீங்களோ அதற்கேற்ற ஒரு வருமானம் அல்லது அதற்கேற்ற பலனை தேவன் கொடுத்துருவார். இப்போ எல்லாம் கஷ்டப்படுறாங்க. இந்த ஜனங்களுக்கெல்லாம் போய் சொல்லுங்கள்,
அவருடைய ராஜ்யம் வரப்போகிறது, இந்த கஷ்டமெல்லாம் உங்களை விட்டு போக போகிறது. இதுதாங்க ராஜ்யத்தின் நற்செய்தி. அதை விட்டுட்டு இன்றைக்கி போய் ஒரு வேளை சாப்பாடு கொடுத்துடலாம், ஒன்றும் தவறில்லை. ஆனால் அந்த ஒருவேளை சாப்பாட்டு அவனுடைய மனசை நிறைவு பண்ணாது. ஆனால் இந்த நற்செய்தி அவனுக்குள்ளே போச்சுன்னா அது என்னைக்காவது வேலை செஞ்சு அதை அனுபவிக்கும் போது அதை கொடுத்த தேவனை அவன் மகிமைப்படுத்துவான், அதை கொடுத்த ஆண்டவரை அவன் பாராட்டுவான். கவனிக்கிறீங்களா? இந்த நற்செய்தியை தாங்க போய் உலகம் முழுவதும் சொல்லுங்கன்னு சொன்னால் இன்றைக்கி யாரும் இதை பற்றி பேசுகிறதே இல்லை. இங்கே உலகத்திலேயே நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும், கார் கிடைக்கும், பங்களா கிடைக்கும், மாப்பிள்ளை கிடைக்கும், பொண்ணு கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும்னு சொல்லி ஜனங்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். புரியுதுங்களா? அவருடைய ராஜ்யம்தான் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு முடிவு. அப்போ நம்ம என்ன ஜெபம் பண்ணணும் தெரியுங்களா? ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யம் சீக்கிரம் வரணும். இதுதாங்க நம்முடைய ஜெபமாக இருக்கணும். இங்கேயே அது வேணும் இது வேணும் நம்முடைய சுயநலத்துக்காகவெல்லாம் நம்ம கேட்குறத விட, ஆண்டவரே, ஒட்டுமொத்த உலக ஜனங்களுக்கு இந்த பிரச்சனையில் தீருதுன்னா உம்முடைய ராஜ்யம் சீக்கிரம் வரட்டும். அடுத்தது பாருங்கள், சகோதரிக்கு நற்செய்தி சொல்கிறார் பாருங்கள். அவர்கள் துன்பம் உண்டாக பிள்ளைகளை பெறுவதில்லை சொல்கிறார். இன்றைக்கி பிரசவம்னு பேர் வச்சாங்க. ஒரு குழந்தை பழைய காலத்தில் பிரசவம் ஏன் தெரியுங்களா பேர் வச்சாங்க? பிறக்கும் போதே சவமாயிருவாங்க. யாருங்க? அந்த தாய். அதனால தான் பிரசவம்னு பேர் வச்சாங்க. ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை. அதுக்குரிய ராஜ்யத்துக்குரிய ஒரு ஆசீர்வாதம் இப்போவே கொஞ்சம் அனுபவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்க. கன்ஃபார்மாக குழந்தைய பெற்று எடுத்துடுறாங்க இல்லையா? அப்போ இது ஃபெயிலியர் வேர்ல்டில் எப்படின்னா, ராஜ்யத்துக்குள்ளே வரும்போது இந்த வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, சகோதரிகள் படக்கூடிய துன்பங்கள் இருந்து அவங்களுக்கு வெளியே வருவாங்க. அதில் முக்கியமான துன்பம் என்ன தெரியுமா? சகோதரிகளே, உங்களுக்கு சமையல் கட்டிலிருந்து விடுதலை. புரிதல்? ஆண்களுக்கு பெண்கள் சமம்னு பேசுகிறாங்க இல்லையா? ராஜ்யத்துக்குள்ளே தான் அந்த சமம் கிடைக்கும். இன்றைக்கி சில பெரிய பதவிகள் வேணால் அனுபவிக்கலாம், ஆனால் நேச்சரிலிருந்து அவங்க வெளியே வர முடியாது. ஆனால் அன்புக்குரிய சகோதர சொல்லே, சகோதரிகள் எல்லாத்துக்குமே என்ன செய்கிறாருன்னா, தேவன் ஒரு நல்ல செய்தி என்னென்னா, உங்களுக்கு சமையல் கட்டிலிருந்து விடுதலை கொடுத்துருவார். அது மட்டும் இல்லை, இன்றைக்கி எவ்வளவோ ஜனங்கள் துன்பப்படும் போது ஜெபம் பண்ணுறாங்க, பதிலே வரலைங்க பிரதர் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர்களுக்கெல்லாம் தேவன் சொல்லக்கூடிய நற்செய்தி பாருங்கள், ஏசாயா 65:24. அப்பொழுது அவர்கள் கூப்பிடுகிறதற்கு முன்னமே நான் மறு உத்தரவு கொடுப்பேன், அவர்கள் பேசும்போதே நான் கேட்பேன். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இன்னைக்கெல்லாம் நம்ம ஜெபம் பண்ணால் கேட்குற மாதிரி தெரியல. ஆனால் அவருடைய ராஜ்யத்தில் கூப்பிட்றதுக்கு முன்னாடியே நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன்னு கேட்குறேன். புரியுதுங்களா? அப்போ எப்படிப்பட்ட ராஜ்யம் நமக்கு வேணும்? அந்த ராஜ்யம் தான் நமக்கு வேணும். சரி, இப்போது ஒரு முக்கியமான ஒரு ஜனத்தை குறித்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த பூமியில் உலக ஜனங்களாலும் கடவுளாலும் சந்தர்ப்பங்களாலும் சூழ்நிலைகளாலும் கைவிடப்பட்ட ஒரு ஜனங்கள் இருக்காங்க. அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்களுடைய சிந்தையே என்ன தெரியுங்களா? ஐயோ, ஏண்டா நான் இப்படி பிறந்தேன், எல்லாருக்கும் எல்லாம் இருக்கே, எனக்கு மட்டும் இப்படி இருக்கே என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் மனம் வெதும்பக்கூடிய ஒரு வகுப்பார் இருக்கிறாங்க. தெரியுங்களா? ஏண்டா நான் இப்படி பிறந்தேன் அந்த மாதிரி. ஆனால் இன்னைக்கு அந்த வகுப்பாருக்கு அரசாங்கமே சில சலுகைகள் செய்து கொடுக்குறாங்க. நல்ல விஷயம். யாருன்னு தெரியுங்களா? ஆமாங்க, கண்ணில்லாதவங்க, கை இல்லாதவங்க, முடமானவங்க, கால் இல்லாதவங்க, நல்லா நடந்துட்டு இருந்து ஆக்சிடெண்ட்டில் கால் போனவங்க, கை போனவங்க, கண்ணு போனவங்க, ஒரு சிலர் பிறவியிலேயே குருடானவங்க. பாவங்க இந்த ஜனங்க. நம்மெல்லாம் 2 கை 2 கால், நல்லா நடக்கிறோம், போகிறோம், பார்க்குறோம். இன்னொரு விஷயம், நல்லா பார்த்தோம், டிவி எல்லாம் பார்த்தோம், கண்ணை திறந்து பார்த்தோம், பார்த்து என்ன சாதித்தோம்? ஒன்றும் இல்லை. கண்ணு கெட்டு போய் மனசும் கெட்டு போய் நாசமாக போனது தான் மிச்சம். கவனிக்கிறீங்களா? இப்படிப்பட்ட ஒரு சில ஜனங்கள் இந்த பூமியில், அவங்களுடைய கேள்விக்கு இன்னைக்கு வரைக்கும் யாருமே பதில் சொல்லிங்க. இப்போ ஒருவேளை நீங்கள் போய் அவங்க ஜனங்கிட்ட போய் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறாருன்னு சொன்னால் சரிங்கன்னு சொல்லுவாங்களொழிய, அவங்களுக்கு பிரச்சனை என்ன தெரியுமா? எனக்கு கை இல்லை, கை கிடைக்குமா? கண் இல்லை, கண்ணு கிடைக்குமா? பாருங்கள், இப்படிப்பட்ட ஜனங்களை நம்முடைய ஆண்டவர் மேலிருந்து பார்க்குறாருங்க. எனது 2ஆம் உலகம் இது இப்படித்தான் இருக்கும். இது ஒரு நிலையில்லாத உலகம் மாத்திரமல்ல, இது ஒரு பரிசுத்தம் இல்லாத உலகம், பரிபூர்ணம் இல்லாத உலகம். இப்போ அவருடைய ராஜ்யம் அதுக்காகத்தான் அவர் தயார் பண்ணுறார். இப்போ தேவன் இந்த ஜனங்களை எல்லாம் கண்கூட பார்க்குறாருங்க. இப்போ நீங்கள் கூட கேட்கலாம்,
சரி, இவங்களை இப்படியே பிறக்க வைக்காமல் நல்லா தான் பிறக்க வச்சிருக்கலாமே. மனுஷனை தேவன் ஆதாமி ஏவாளி 2 கை 2 காலோடு தாங்க பிறக்க வச்சார், 2 கண்ணோடு தான் பிறக்க வச்சார். அவர் படைச்சது பர்ஃபெக்ட்டு. அதுக்கப்புறம் மனுஷன் பாவத்துக்குள்ளே போய் பல விதத்தில் அவன் தன்னுடைய எண்ணங்கள், சிந்தனைகள், செயல்பாடுகள் எல்லாம் மாறும்போது அதில் வந்த பிரச்சனைகள் தான் அதெல்லாம். ஆனாலும் தேவன் இவர்களெல்லாம் பார்த்துட்டு இவங்களை நல்லபடியாக திரும்ப அவங்களுக்கு இழந்ததையெல்லாம் கொடுக்கணும்னு விரும்புகிறார். அவருடைய ராஜ்யத்தில் பாருங்கள், அவருடைய ராஜ்யத்தில் என்ன நடக்க போகுது? ஏசாயா பாருங்கள் 35ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிக்கலாம். தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்க. பாருங்க, தளர்ந்த கைகள், கை இல்லாதவங்க, தள்ளாடுகிற முழங்கால்கள், கால் இல்லாதவங்க திடப்படுத்துங்கள். மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள். கண்ணு தெரியாதவங்க பயந்துக்குவாங்க இல்லையா? சோ பயப்படாதிருங்கள், பாருங்க, திடன் கொள்ளுங்கள். இதோ உங்கள் தேவன் நீதியை சரி கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார். அவர் உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். பயப்படாதீங்க, திடன் கொள்ளுங்கள், உங்களுக்கு நான் பதில் சொல்றேன். இப்போ இவங்க கிட்ட போய் நான் ஏன் இப்படி பிறந்தேன்னு கேட்டாங்கன்னா நம்மளால பதில் சொல்ல முடியாது. தேவன் பதில் சொல்லுவார் அவருடைய ராஜ்யத்தில். அப்படி பதில் சொல்லும்போது பாருங்க என்ன நடக்கும்னா, பாருங்க, முடவன் மானை போல குதிப்பான். ஏசாயா 35:6. முடவன் மானை போல குதிப்பான், ஊமையின் நாவு கம்பீரிக்கும். எவ்வளோ கிளியராக சொல்கிறா பாருங்க. அப்போது கால் இல்லாதவன் மான் மாதிரி குதிப்பானா, புரியுதுங்களா? அப்போ தேவன் பதில் சொல்லுவார். இதில் இன்னொரு விஷயம் பாருங்கள், சென்னையில எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா அந்த கண்ணு தெரியாதவங்க அந்த எலக்ட்ரிக் ட்ரெயினில் வருவாங்க. யாராவது கீழே விழுந்து அடிபட்ட மாதிரி பார்த்துருக்கீங்களா? கரெக்டாக வருவாங்க, பாட்டு பாடுவாங்க, ஏதோ கொஞ்சம் காசு வாங்க, கரெக்டாக அடுத்த ஸ்டேஷன் இறங்கி போயிடுவாங்க. கண்ணு தெரியாதவங்க கிளியராக நடந்து போவாங்க. ஏன்னா அவங்க மனக்கண்ணு திறந்துருக்கு. இந்த நல்ல கண்ணு தெரியுமில்ல, நாம் தான் சொல்லுன்னு போய் மரத்தில் அடித்து விழுகிறது. பாருங்கள், ஜனங்க இப்படித்தான் இருக்கிறாங்க. இதில் இன்னொரு விஷயம், அந்த கண்ணு தெரியாதவனுக்கு தேவன் அந்த கண் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதமான கண்ணுன்னா, ராஜ்யத்தில் அவன் கண்ணை திறக்கும்போது அவன் நல்லதை மட்டும்தான் அங்கே பார்ப்பான். இன்றைக்கெல்லாம் நம்ம கெட்டதை பார்த்துட்டோம். அது பாவம் செய்யறதுக்கு நம்மளை தூண்டிகிட்டே இருக்கும் சாகர வரைக்கும். ஆனால் அவனுக்கு அந்த பிரச்சனையே இல்லை. அப்போ கண்ணு தெரியாமல் போகிற, புரியுதுங்களா, ஒரு கஷ்டத்தில் கூட ஒரு நல்ல விஷயத்தை தேவன் வச்சுருக்காருப்பா. அப்போ கண்ணு தெரியாதவங்களுக்கு கண்ணு கிடைக்க போகுது. இது எல்லாருக்கும் போய் சொல்லுங்கள். கை இல்லாதவங்களுக்கு கை கிடைக்க போகுது. கால் இல்லாதவங்களுக்கு தேவன் காலை கொடுக்க போகிறார். எல்லாவற்றையும் அவர்கள் வாங்கி அவருடைய ராஜ்யத்தில் மான் மாறி ஓடுவாங்களா அவருடைய ராஜ்யத்தில். அப்போ இவங்கெல்லாம் என்ன ஜெபம் பண்ணும்? ஆண்டவரே சீக்கிரம் உடைய ராஜ்யம் வருவதாக. இதுதாங்க 3வது உலகம். ஸோ அப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எத்தனையோ பாலைவன தேசங்களில் தண்ணீர் இல்லாமல் ஜனங்கள் தவிச்சிட்ருக்கிறாங்க. ஆனால் தேவனுடைய ராஜ்யம் வந்துருச்சுன்னா வனாந்தரத்திலே தண்ணீர்களும் கடுவெளியிலே ஆறுகளும் பாய்ந்தோடும், வெட்டாந்தரை தண்ணீர் தடாகமும் வறண்ட நிலம் நீரூற்றுக்களுமாகும். புரியுதுங்களா? இன்றைக்கி எத்தனையோ பாலைவனங்கள், இன்னைக்கு டெக்னாலஜியில் தண்ணி நிறைய கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் அவருடைய ராஜ்யம் வரும்போது பாருங்கள், வெட்டாந்தரைங்கிறது பெரிய பாலைவனத்திலேயே தேவன் என்ன செஞ்சிருவார்? எல்லாருக்கும் தேவையான தண்ணீரை கொடுத்துருவார். அப்போது பாலைவனங்கள் எல்லாம் சோலைவனங்களாகும். ஏற்கனவே ஏதேன் தோட்டம் தான், கவனிக்கிறீங்களா? ஈராக் கீழே தான் ஏதேன் தோட்டம் இருந்துன்னு பார்த்தோம். இன்றைக்கி எல்லாம் மரங்கள் எல்லாம் கீழே போய் க்ரூட் ஆயில் ஆகி இப்போ க்ரூட் ஆயில் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. க்ரூட் ஆயில் கொஞ்ச நாள் தீந்துரும், மறுபடியும் ஒரு பெரிய ஒரு அழிவு இந்த பூமியை தாக்கும்போது ஒரு அணுகுண்டு தாக்குதலாகவோ இருக்கும். அது உடனடியாக அது நிலத்தை திருப்பி போடும்போது மறுபடியும் அங்கே வெட்டாந்தரை தண்ணீர் தடாகங்களாக அங்கே மாறிடும். அப்புறம் இன்றைக்கி சாதாரணமாகவே சத்திய வசனத்தை கேட்காத செவிடர்கள் இருக்காங்க, பார்க்காத குருடர்கள் இருக்காங்க. அவருடைய ராஜ்யம் வரும்போது எல்லா ஜனங்களும் என்ன செய்வாங்க பாருங்கள். ஏசாயா 29:18. அக்காலத்திலே செவிடர் புஸ்தகத்தின் வசனங்களை கேட்பார்கள், குருடரின் கண்கள் இருளுக்கும் அந்தகாரத்துக்கும் நீங்களாகி பார்வையடையும். பாருங்க, செவிடர், எந்த செவிடர்? சத்தியத்தை கேட்காத செவிடர் எல்லாம் சத்திய வசனங்களை கேட்க ஆரம்பிப்பார்கள். குருடர்கள் எல்லாரும் சத்திய வசனங்களை பார்க்க ஆரம்பிப்பார்கள். ஸோ இப்படியாக அவங்களுடைய எல்லா வகையான குறைபாடுகளையும் தேவன் அங்கே எடுத்துறார். அது மட்டும் இல்லை, இன்றைக்கி என்னென்ன வியாதி வருதுன்னே சொல்ல முடியறது இல்லைங்க. இன்றைக்கி நிறைய பேர் மாத்திரை சாப்பிட்டே தங்களுடைய வாழ்க்கையை கொண்டு போகிறாங்க. சுகரு, ப்ரெஷரு, இன்னும் என்னென்ன இப்போ கேன்சரு, எய்ட்ஸு, இந்த மாதிரி தொடர்ந்து வியாதிகள்லேயே கஷ்டப்பட்டுருக்குறாங்க. இன்றைக்கி ஒரு கணக்கு சொல்லுது, 68%, 70% இந்த பூமியில் எல்லாம் வியாதியஸ்தர்கள் தான். வயசாகிட்டு போகிறதே ஒரு வியாதி தான். அதே மாதிரி சுகர் பேஷண்ட் எக்கச்சக்கமாக ஆகிட்டு இருக்கிறாங்க.
ஸோ இப்படிப்பட்ட வியாதி உள்ளவர்கள் இந்த மாத்திரை சாப்பிட்டே தங்களுடைய வாழ்க்கையை கழிச்சிட்டு எப்படா இந்த வியாதி தங்களை விட்டு போகுமோ, தலைவலி வந்ததுன்னு சொல்லி தற்கொலை பண்ணிட்டு சத்தவங்க நிறைய பேர் இருக்காங்க, வயிற்று வலியில் துடிச்சு சத்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. புரியுதுங்களா? எத்தனையோ வகையான கண்ணு தெரியாத வியாதிகள், கொள்ளை நோய்கள் வந்து ஜனங்களை தாக்கிட்டு இருக்கு. ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யம் வந்துச்சுன்னா இந்த வியாதிகள் இருக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு பாருங்க. தேவன் சொல்றார் பாருங்க, ஏசாயா 33 அதிகாரம் 24 வசனம். வியாதிப்பட்டிருக்கிறேன் என்று நகரவாசிகள் சொல்வதில்லை, அதில் வாசமாயிருக்கிற ஜனத்தின் அக்கிரமம் மன்னிக்கப்பட்டிருக்கும். வியாதிப்பட்டிருக்கிறேன் என்று நகரவாசி சொல்ல மாட்டானா? ஏன் நகரவாசி பற்றி சொல்கிறோம்? நகரத்தில் தாங்க நிறைய ஹாஸ்பிட்டல் இருக்குது, பார்த்தீங்களா? ஏன் நகரத்தில் நிறைய ஹாஸ்பிட்டல் இருக்குது, கிராமத்துல எல்லாம் நிறைய ஹாஸ்பிட்டல் கிடையாது? ஏன் நகரத்தில் ஹாஸ்பிட்டல் ஜாஸ்தி இருக்குன்னா அங்கே தான் அக்கிரமம் ஜாஸ்தி இருக்குது, அதனால தான் அங்கே ஹாஸ்பிட்டல் ஜாஸ்தி இருக்குது. இப்போ அவருடைய ராஜ்யம் வந்துச்சுன்னா வியாதிப்பட்டிருக்கிறேன் என்று நகரவாசியே சொல்ல மாட்டானா? அப்போ கிராமவாசிக்கு சுத்தமாகவே அதை பற்றின அறிவே வேண்டியதில்லை. அப்போது பொதுவாக சொல்ல போனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய ராஜ்யத்தில் எவ்வளோ பெரிய நகரங்கள் ஜனங்கள் இருந்தாலும் அங்கே வியாதி என்பது பார்த்தீங்கன்னா ஒரு துளி கூட இருக்காது. எல்லாமே பர்ஃபெக்ட் ஆகிடும், உடலே பர்ஃபெக்ட் ஆயிரும், நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடுகள் பர்ஃபெக்ட் ஆயிரும். இன்றைக்கி எல்லாம் கலப்படம், அடல்ட்ரேஷன் எல்லாம் படிக்கிறோம் இல்லையா? நம்ம எல்லாத்துலேயுமே நமக்கு கலப்படம் வந்துருச்சு. தண்ணியிலிருந்து சாப்பிட்றது, பால் இருந்து. ஆனால் அவருடைய ராஜ்யத்தில் எல்லாமே கிளியராக இருக்கும்போது எந்த வியாதியும் இருக்காதுங்க. அப்போ ஒவ்வொரு வியாதியஸ்தர்கிட்டையும் போய் சொல்லுங்கள், உங்களுடைய வியாதிகள் எல்லாம் அவருடைய ராஜ்யத்தில் அகற்றப்படும் வெகு சீக்கிரத்தில். அப்போ அவங்க உண்மையான பிள்ளைகளாக இருந்தால் என்ன ஜெபம் பண்ணுவாங்க? அப்படியா, உடனே ஆண்டவரே உங்களுடைய ராஜ்யம் சீக்கிரம் வரட்டும் சொல்லுவாங்க இல்லையா? கடைசியாக அன்புக்குரிய சகோதர சொல்லி, ஒரு மனுஷன் எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய ஏழையாக இருந்தாலும் அவனை முக்கியமான ஒரு விஷயம் தாக்கிரும். எவ்வளோ பெரிய ஆளானும் என்ன வேணாலும் பண்ணலாம். இன்றைக்கி ஒரு மனுஷன் தான் நினச்சா என்ன வேணாலும் பண்ணலாம். ஒரு சாதாரண மனுஷன் பெரிய பணக்காரனாகலாம், பெரிய பணக்காரன் சாதாரண மனுஷனாக கூட ஆகலாம். புரியுதுங்களா? ஆனால் மனுஷனால் செய்ய முடியாத ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பைபிள் இருக்குது, இந்த உலகத்தில் இருக்குது. என்ன தெரியுங்களா? செத்தவனை உயிரோடு கொண்டு வர முடியாது. கவனிக்கிறீங்களா? புரியுது? கவனிக்கிறீங்களா? அமெரிக்க அதிபர், நான் இவ்வளோ பெரிய நாட்டுக்கு அதிபர், நான் சாகவே கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு 30,000 சோல்ஜர்ஸ் சுற்றி நிற்க வச்சார்னா சாகாமல் இருப்பாரா? அவர் செத்து தான் ஆகணும் இல்லையா? அது ஆதாமின் நிமித்தம் வந்த ஒரு ரியாக்ஷன், பாவத்தின் சம்பளம் மரணம். எல்லா உலக ஜனங்களும் மறிச்சு தாகணும். எல்லாருடைய வீட்டினுடைய கதவையும் மரணம் தட்டிரும். ஆதியில் அழுதார் பாருங்க ஆதாம், அந்த அழுகை இன்னைக்கு வரைக்கும் தங்கிட்டு இருக்கு, படிக்கிறோம் இல்லையா? எல்லா ஜனத்துக்கும் அந்த கண்ணீர் வந்துட்டார். அப்போ டோட்டலாக ஒட்டுமொத்த உலக ஜனங்களுக்கும் ஒரு நற்செய்தி என்னென்னா, பிறக்கும் போதே அது துர்ச்செய்தி ஆயிடுது. அதனால தான் அதுக்கு பேர் பிரசவம், துர்ச்செய்தி ஆயிடுது இல்லையா? அப்போ ஒட்டுமொத்த மக்களும் இன்னைக்கு என்னதான் உயிரோடு அதாவது பிறந்து வாழ்ந்தாலும் மரணம் தாக்கிருமோங்கிற பயம் இருக்குது. சின்ன குழந்தைகளையே வெளியே அனுப்பும்போது பார்த்து பாப்பா, பூச்சி புழுவு கடிச்சிரும், அந்த புழுவுக்கெல்லாம் பயந்துக்கிறோம் இல்லையா? அப்போ அந்த மரண பயம் எல்லா ஜனங்களுக்கும் இருக்கு இல்லையா? அப்போ இவ்வளோ வசதிகள் செஞ்சு கொடுத்தாலும், உங்களுக்கு இந்த தேவையான வீடுகள் எல்லாமே செஞ்சு கொடுத்தாலும் மனுஷன் உயிரோடு இருக்கணும் இல்லையா? அப்போ தான் அதை அனுபவிக்க முடியும். அப்போ தேவனே உம்முடைய ராஜ்யம் வந்துச்சுன்னா எல்லா ஜனங்களும் இப்போ சாகிற மாதிரி 40, 50, 90 செத்துருவாங்களா, இல்லை எங்களுக்கு நிறைய நல்ல ஜீவன் கொடுப்பீங்களா என்று சொல்லி கவனிக்கும்போது கடைசியாக ஒட்டுமொத்த உலகத்திற்கும் தேவன் கொடுக்குற நற்செய்தி பாருங்க. வெளிப்படுத்தல் 21 அதிகாரம் 4 வசனம். அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார், இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை. பாருங்க, அவருடைய கண்ணீர் யாவையும் தேவனே துடைச்சிருவாராம். இனி மரணமும் இல்லை. எவ்வளவு பெரிய நற்செய்தி பாருங்க. ஒவ்வொரு செத்து போனவர்கள் வீட்டிலையும் அது நற்செய்தியாக இருக்கும். இனி மரணம் இல்லை, துக்கம் இல்லை, அது நிமித்தம் அலறுதல் இல்லை, வருத்தம் இல்லை, முந்தினவைகள் எல்லாம் ஒழிந்து போயின. அப்போ தேவனுடைய ராஜ்யம் வந்துருச்சுனாலே ஒரு மரணமே இல்லாத ஒரு ராஜ்யத்தை இந்த பூமியில் தேவன் ஏற்படுத்துவார். இதைத்தான் தீர்க்க தரிசனத்தில் சொல்லும் பொழுது ஏசாயா 25 அதிகாரம் 8 வசனம் பாருங்க. அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார், கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கிவிடுவார். பாருங்க, மரணத்தை ஜெயமாக விழுங்குவார்,
கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலிருந்து கண்ணீரை துடைத்து எல்லாருடைய நிந்தையும் தீர்க்கிறவார். சமாதானமே நிலைத்திரு, சந்தோஷமே நிலைத்திரு என்று சொல்லப்படும். எங்கே? அவருடைய ராஜ்யத்தில். கவனிக்கிறீங்களா? அவருடைய ராஜ்யம் இந்த பூமியில் வரும் பொழுது இத்தனை சந்தோஷங்களும் இழந்து போன அத்தனை ஜனங்களுக்கும் ஆண்டவர் தேவன் திருப்பி கொடுப்பாராம். கவனிங்க, இன்னைக்கு கடவுளே கண்ணில்லையான்னு திட்டக்கூடிய ஜனங்கள் கூட, எங்களுடைய வாழ்க்கை இவ்வளோதானா, கடவுள் எங்கள் வாழ்க்கையவே கவனிக்கலையே, எங்களை கைவிட்டு விட்டாரே என்று நினைக்கக்கூடிய ஜனங்கள் கூட ராஜ்யத்துக்குள்ளே வந்து எல்லா வசதி வாய்ப்புகளையும் சந்தோஷங்களையும் அனுபவிக்கும் போது இதே ஜனங்க என்ன சொல்லுவாங்க பாருங்கள். ஏசாயா 25:9, இதோ இவரே நம்முடைய தேவன், இவருக்காக காத்திருந்தோம், இவர் நம்மை ரட்சிப்பார், இவர் கர்த்தர், இவருக்காக காத்திருந்தோம், இவருடைய ரட்சிப்பினால் கழிகூர்ந்து மகிழுவோம் என்று சொல்லப்படும். கவனிக்கிறீங்களா? சுருக்கமாக என்னுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? அப்பா, இந்த மாதிரி ஒரு கடவுளுக்காகத்தாங்க நாங்கள் காத்துட்ருந்தோம். நாங்கள் நம்மள கடவுளெல்லாம் கும்பிடலின்னா, நேர்த்தி கடனை செலுத்தினா எங்கள் கண்ணை குத்திரும், எங்களுக்கு தண்டனை கொடுத்துரும், சாபம் கொடுத்துரும். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு கடவுளை நாங்கள் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. இழந்து போனதையெல்லாம் திரும்ப கொடுத்து எல்லாத்தையும் அனுபவிக்க சொல்லி சந்தோஷப்படுகிறீங்களே, நீங்கள் யார்ப்பா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கடவுள் சொல்லுவாராம், நான் தான்ப்பா உங்கள் அப்பா, நீங்கள் எல்லாம் என்னுடைய பிள்ளைகள். இவ்வளோ நாள் ஏப்பா கைவிட்டீங்க? இத்தனை நாள் நான் கைவிட்டதனுடைய நோக்கமே நீங்கள் என்னையை பற்றி தெரிந்து கொள்றதுக்குரிய அனுபவம் உங்களுக்கு கிடைக்கணும். அந்த அனுபவம் என்னங்கிறத பின்னாடி வரக்கூடிய ஒரு சப்ஜெக்டில் பார்க்க போகிறோம். கவனிக்கிறீங்களா? பார்க்க போகிறோம். அப்படின்னா இன்றைக்கி என்ன நடந்துகிட்ருக்கு? அவருடைய ராஜ்யம் உள்ளே வரணும்னா இங்கே எல்லாமே அசையணுமா? வாசிக்கலாம் பாருங்கள். ஆகாய் 2:6. சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், கொஞ்சம் காலத்துக்குள்ளே இன்னும் ஒரு தரம் நான் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் வெட்டாந்தரையும் அசைய பண்ணுவேன். இதுதான் இப்போ நடக்க போகுது. இன்னும் கொஞ்ச நாளில் எல்லாத்தையும் அவர் அசைய பண்ணுவேன், சகல ஜாதிகளையும் அசைய பண்ணுவேன். கவனிக்கிறீங்களா? எல்லாரும் அசையணும். அப்போ சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டவர் வருவார். ஏன் அசையணும்? கவனிக்கிறீங்களா? ஏன்னா இந்த மனுஷன் இந்த பூமியில் தன்னுடைய புத்தி, தன்னுடைய புத்திசாலித்தனம், தன்னுடைய டெக்னாலஜி, தன்னுடைய மேட்டிமை, தான் பெரியவன், இத்தனை சிந்தனையை ஊறி போயிருக்கான். இப்படி இருக்கிறவன் ஒரு நிம்மதியான ஜீவனுக்குள்ளே வர முடியாது. இதுதான் நியதி. அப்போ இந்த ஜனங்களை திருத்தி மறுபடியும் நல்லவர்களாக மாற்றி தன்னுடைய பிள்ளைகளாக நித்திய ஜீவனுக்குள்ளே சேர்த்து கொள்வது தான் தேவனுடைய வேலை. அப்போ அவங்களுக்கு ஒரு அனுபவம் வரும் இல்லையா? அப்போ இந்த இடத்துல சகல ஜாதிகளையும் அசைய பண்ணும்போது சகல ஜாதிகளும் விரும்பப்பட்டவர் வருவார். இந்த வசனம் நம்ம எதை நோக்கி புரிய வைக்கணும்னா, நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் விரும்பப்பட்டவர் அப்படிங்கிற மாதிரி நினைப்போம். ஆனால் இன்றைக்கி அப்படி யாருமே இயேசு கிறிஸ்து வர்றதை விரும்புகிற மாதிரி தெரியல. இதே இங்கிலீஷில் எப்படி இருக்கும்னா, இதுதான் ரொம்ப முக்கியமாக புரிஞ்சுக்கணும். ஐ வில் ஷேக் ஆல் நேஷன்ஸ் அண்ட் த டிசையர் ஆஃப் ஆல் நேஷன்ஸ் ஷால் கம். கவனிக்கிறீங்களா? த டிசையர் ஆஃப் நேஷன்ஸ்னா சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டது வருமா? விரும்பப்பட்டவர் வருவார்னு தமிழில் இருக்கு, இங்கிலீஷில் சகல ஜாதிகளும் விரும்பின. அப்போது இன்றைக்கி எல்லா ஜாதிகளும் இயேசு கிறிஸ்து வருவார்னு விரும்புறதில்ல, ஆனால் ஒரு நல்லாட்சி வருமானு விரும்புகிறாங்களா இல்லையா? அப்போ ஒரு நல்ல ஆட்சி இந்த பூமியில் இறக்கணும்னா ஒரு கெட்ட ஆட்சியை ஜனங்க பார்க்கணும், அனுபவிக்கணும், அதற்குரிய கஷ்டங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சுக்கிட்டா தான் ஒரு நல்ல ஆட்சி இறங்கும்போது அதை அனுபவித்து கடவுளை நோக்கி வருவாங்க. புரியுதுங்களா? அப்போது ஒரு நல்ல ஆட்சி வருமானு ஜனங்கள் விரும்புறதுன்னா அவங்களுக்கு ஒரு கெட்ட ஆட்சியை முன்னாடி பார்க்கணும். இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நாளில் எல்லாரும் புலம்புவாங்களா, கடவுளே எங்கேயாவது இருக்கிறீங்களா, எங்களை காப்பாற்றுவீங்களா, எப்படியாவது இந்த உலகத்தில் ஒரு நல்ல ஆட்சி வராதான்னு நினைத்து கொண்டிருக்கும் போதே அந்த ஆட்சியை பரலோகத்திலிருந்து பூமிக்கு தேவன் என்ன பண்ணிடுவார்னா இறக்கிடுவார். இந்த எதிர்பார்ப்பு எல்லாருக்குமே இருக்கு. அதனால தான் எரேமியா தீர்க்கதரிசி எழுதுகிறார் பாருங்க. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருந்த நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கவனிக்கிறீங்களா? நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அந்த முடிவை நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதுதான் மூன்றாம் உலகம் அவருடைய ராஜ்யம் வரும்போது எல்லா இழந்து போன ஆசீர்வாதங்களையும்
தேவன் திருப்பி கொடுத்து அந்த ஜனங்கள் சந்தோஷப்படுகிற முகங்களை பார்த்து, எப்படி ஒரு தகப்பன் தன்னுடைய குழந்தை ஒரு பொம்மை வேணும்னு கேட்கும்போது அந்த பொம்மையை வாங்கி கொடுத்து அந்த குழந்தை அந்த பொம்மையோட சந்தோஷமாக விளையாடுறத பார்த்துட்டு அப்படியே தன்னுடைய தகப்பனை பார்க்கும் இல்லையா, அப்போ அந்த தகப்பனுக்கு எவ்வளவு பூரிப்பு இருக்கும், அந்த பூரிப்பு தேவனுக்கு வருமா. இல்லை, இவங்கெல்லாம் என்னுடைய பிள்ளைகள் இப்போ நல்லா வந்துட்டாங்க, என்னுடைய சதா காலமும் இருக்க போகிறார்கள் என்கிற ஒரு ஆசீர்வாதத்தை உலக ஜனங்களுக்கு அவர் கொடுக்க போகிறார். அதுதான் மூன்றாவது உலகம். சரிங்களா? ஓகே, இவ்வளவு அருமையான மூன்றாம் உலகம் வரப்போகிறதா? ஆமாம். அது எப்படி வரப்போகிறது, எப்போ வரும், அந்த மூன்றாம் உலகம் இந்த பூமியில் எப்போ வரும் என்று சொல்லி நீங்கள் ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா, அடுத்த வாரம் வரப்போகிறது. அப்படின்னா அடுத்த வாரமே இல்லை, அந்த மூன்றாம் உலகம் எப்போ வரும், எப்படி வருங்கிற சத்தியம் அடுத்த வாரம் 5ஆம் உலக பேரரசு என்கிற ஒரு தலைப்பில் வரும். தொடர்ந்து தயவுசெய்து நீங்கள் ஆதரவு கொடுங்கள். சத்தியத்துக்குள்ளே கேட்கக்கூடிய சகோதரர்கள் இன்னும் அதிகமான ஜனங்களிடத்தில், இதை கேட்க விரும்புகிற இடத்துல நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அவர்களும் கேட்டு இந்த சத்தியத்தில் களி கூறட்டும். தேவன் தாமே இந்த வசனங்களை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராக. ஆமென்.